சென்னை ரெட் ஹில்ஸுக்கு பக்கத்தில் ஒரு 20 மாடி கட்டிடங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட உச்சியில் ஒரு பையன், அதாவது மொட்டை மாடியில் ஒரு பையன் நின்றுட்டு இருக்கிறான். நைட்டு 12:30 மணிக்கு 12:30 மணிக்கு கருமேகம் சூழ இடி மின்னலோட பயங்கரமாக மழை பெய்கிற அந்த ஸ்டேஜுங்க. இந்த நேரம் பார்த்து அந்த பையன் ஒரு மாதிரி மதிக்கெட்டு அவன் அங்கே தான் நிற்கிறான். கீழே விழுந்தா இறந்துருவாங்கிற அந்த ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் ஏதோ ஒரு நினப்பில் அந்த பையன் மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்ய குரல் இந்த மாதிரி பயங்கரமாக கேட்டுட்டு இருக்குது. இந்த குரல் அந்த பையனுக்கும் கேட்குது. ஆனால் அந்த பையனால் ரியாக்ட் பண்ண முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே இடி மின்னல் பயங்கரமாக இந்த சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. இந்த மலைத்துளிகள் அந்த பையனோட கண்ணில் படப்பட, அவனோட உடம்புல படப்பட அவன் நார்மல் ஸ்டேஜுக்கு வரான். அப்போ தான் அந்த பையனால் உணர முடியுது, நம்ம மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கிறோம். இது நம்மளே கிடையாதுங்கிறத உணர்ந்துட்டு அந்த மொட்டை மாடியிலேருந்து கீழே இறங்குறதுக்கு, அதாவது அந்த ஸ்லாப்லேருந்து கீழே இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த பையனால் நகரவே முடியலைங்க. யாரோ ஒருத்தர் அந்த பையனை ஸ்டிஃபாக பிடிச்சிருக்கிற மாதிரி கை கால் எதையுமே அசைக்க முடியலை. தலையை மட்டும்தான் திரும்பி பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பையனோட பின்னாடி ஆல்ரெடி ஒரு அமானுஷ்ய குரல் கேட்டுட்ருக்கு இல்லையா, அந்த உருவத்தை அந்த பையன் தலையை மட்டும் லைட்டாக திரும்பி பார்க்குறான். அவனோட சைடு கண்ணுக்கு ஒரு பொண்ணோட உருவம் அங்கே நின்றுட்டு இருக்குது. அந்த உருவத்தை பார்த்ததுமே அந்த பையனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க. அப்போது இவளால் தான் நம்ம இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோங்கிறத அந்த பையன் உணர்றான். யார் இந்த பொண்ணு, யார் இந்த பையன், எதனால் இந்த பையன் மொட்டை மாடியில், அதுவும் 20 மாடி கட்டிடத்தில் இருக்கிற மொட்டை மாடியில் நின்று எதனால் சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும், இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன தொடர்பு, இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான திகில் தொகுப்பை தான் இன்றைக்கி நம்மளோட ஷோவில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் சிவாங்கிற பிரதரோட வாழ்க்கையில் நடந்த, அதாவது அவரோட சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மாவோட வாழ்க்கையிலேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சிவா சென்னையில் இருக்கிற தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர். சென்னையில் அப்பா, அம்மா, சிவாவோட தங்கச்சி, இவங்க 4 பேர் தான் ஒரு குடும்பங்க. ஆக்சுவலாக இவங்களோட அப்பா அம்மா ஸ்டோரியிலேருந்து ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்குங்க. சிவாவோட அம்மா பேர் நவியாங்க. அவங்க ஆந்திராவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. சிவாவோட அப்பா பேர் சுப்பிரமணியன். அவரோட பூர்வீகமே தாம்பரம் தான், சென்னையில் இருக்கிற தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் 1995 சிவாவோட அப்பாவுக்கு சுப்பிரமணியனுக்கு 21 வயசு ஆகுதுங்க. இந்த ஏஜ் கேட்டகரியில் அவருக்கு கல்யாணம் ஆகலை. அது போக அந்த டைமில் அவங்களோட ஏரியாவில் இருக்கிற பேச்சுலர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தடா பகுதிக்கு, அதாவது ஆந்திராவில் இருக்கிற நிறைய இடங்களுக்கெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக ஒரு டூர் வேனை அரேஞ்ச் பண்ணி அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பழைய வேன்லாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல் டைம்லலாம் வந்து இந்த பச்சை கலரில் ஒரு வேன் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு வேனில் 12 பேர் பசங்க மட்டுமே, 12 பேர், டிரைவரை சேர்த்து 13 பேருங்க. இவங்க எல்லாருமே டூருக்கு போயிருக்கிறாங்க. சுப்பிரமணியன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா ஜாலியாக அந்த டூரை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆந்திராவில் ஒரு பகுதியில் அவங்க தங்க வேண்டிய சூழ்நிலை வருதுங்க. ஒரு நாள் நைட்டு மட்டும் அங்கே தங்கி அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. இப்போது அவங்க தங்கினது ஒரு பழைய லாட்ஜுங்க. இந்த லாட்ஜுக்கு பக்கத்தில் நிறைய ஏரியாக்கள்லாம் இருக்குது, அதாவது மக்கள் வாழ்கிற இடம்லாம் இருக்குது. அங்கே பெரிய மார்க்கெட் பிளேஸுமே இருக்குதுங்க. சிவாவோட அம்மா நவியாக்கு அப்போ 18 வயசு ஆகுதுங்க. அதனாலேயே அவங்க வீட்டில் இருந்து அவங்கள வந்து தனியாக அனுப்ப மாட்டாங்க. அவங்க அம்மா, சித்தி, இவங்க 2 பேருமே அவங்க கூட தான் வருவாங்களாங்க. அது போக அந்த மார்க்கெட் பிளேஸில் ஃபுல்லாகவே கச்சக்கச்சன்னு இருக்குமா. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே கச்சக்கச்சன்னு இருக்குமா. 7 மணிக்கு மேலே அப்படியே ஒரு மாதிரி கப்சுப்புன்னு ஆயிருமாங்க. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குமா. யாருமே வெளியே வரமாட்டாங்களாம். அதுக்கு பல பேர் பலவிதமான காரணங்களை சொல்கிறாங்க. அது போக இவங்க தங்கியிருக்கிற இந்த லாட்ஜுமே ஒரு அமானுஷ்யமான லாட்ஜ். இங்கே ஏகப்பட்ட ஆத்மாக்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கதா அங்கே இருக்கிறவங்களால நம்பப்படுது. அதுக்கு காரணம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, இவங்க வரதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லாட்ஜில் இதே மாதிரியே ஒரு டூரிஸ்ட்காரங்க வந்திருக்கிறாங்க.
ஒரு 7 பேர் கொண்ட குழு வந்திருக்கிறாங்க. அதில் அவங்களுக்குள்ள வந்த சண்டையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்கிட்டதாகவும் ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி அங்கே இருந்த ஒரு பொண்ணோட ஆத்மா தான் அவங்க எல்லாரையுமே அழிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதிலலாம் இவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க. சுப்பிரமணியனுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே நம்பிக்கை கிடையாதுங்கிற பட்சத்தில் அங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு தாத்தாவே, கிளீனிங்க்கு வர தாத்தாவே இவங்கக்கிட்ட இந்த கதையை சொல்கிறாரு. தம்பி, கொஞ்சம் நைட்டு சூதானமாக இருங்க, 7 மணிக்கு மேலே வெளியே வராதிங்க, 7 மணிக்குள்ளேயே எல்லாத்தையுமே சாப்பிட்ருங்க, மோஸ்ட்லி நான்வெஜ் எதுவுமே உள்ளே கொண்டு வந்து சாப்பிடாதீங்க, வெளியே வச்சு சாப்பிட்டுட்டு வந்துருங்கிற மாதிரி நிறைய வார்னிங்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. இந்த டைமில் தான் சுப்பிரமணியன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஈவினிங் ஒரு 4-4:30 மணிக்கு வெளியே அந்த மார்க்கெட் பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறாருங்க. நவ்யா மேலே தெரியாமல் அவர் இடித்ததும் அவங்க கையில் வச்சிருந்த அந்த காய்கறிகள் எல்லாமே கீழே விழுந்துருதுங்க. ஐயோ சாரிங்கன்னு சொல்லிட்டு இவர் எல்லா காய்கறிகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள அப்பதான் முதல் தடவை பாக்குறாரு. இவங்க 2 பேருக்குள்ளயுமே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு வருதுங்க. நவ்யாக்கு சுப்பிரமணியனை பார்த்ததுமே ஏதோ தப்பா தோணுதுங்க. அவரையும் பாக்குறாங்க. அதே நேரத்துல அந்த மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிற பில்டிங்லேயே பெரிய பில்டிங்னா அந்த லாட்ஜ் மட்டும்தான். அந்த லாட்ஜையும் பாக்குறாங்க, இவரையும் பாக்குறாங்க. இப்ப சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, ஏங்க நான் அந்த லாட்ஜில் தாங்க தங்கி இருக்கிறேன், எதனா ப்ராப்ளமா, ஏன் அங்கே பார்க்குறீங்க என்னைய பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நபியாவோட அம்மா திட்டி அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நபியா அவங்க அம்மா என்னதான் திட்டி கூட்டு போனாலும் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேணான்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. இப்போ சுப்பிரமணியன் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன மச்சான், ஆந்திரா பொண்ணை வந்து நீ உஷார் பண்ணிட்ட போலையே, அந்த புள்ள வந்து உனக்கு தலையை காட்டிக்கிட்டே போகுது, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, டேய் தெரியாமல் இடிச்சிட்டேன்டா, அந்த பிள்ளைக்கு நான் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டேன், ஆனால் என்னையவும் நம்ம தங்கியிருக்கிற அந்த லாட்ஜையும் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருதுடா அந்த பிள்ளை, அது தப்பான பார்வையாக இருக்குது, ஏதோ தப்பு நடக்க போகிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் அது ஒன்றும் இல்லைடா, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு மாதிரியான லாட்ஜு தான், இந்த லாட்ஜில் வந்துட்டு நிறைய அமானுஷங்கள்லாம் நடக்குது, அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்டே பயப்படுறாருங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ அங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னியா அந்த பிள்ளைட்ட, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு என்னையும் பார்க்குது, நம்ம தங்கியிருக்க லாட்ஜையும் பார்க்குது, அதுக்கு எப்படி தெரியும் நான் வந்து அந்த லாட்ஜில் தான் தங்கியிருக்கிறேன்ட்டு? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? ஆல்ரெடி உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சென்னைக்காரன் தான், அதாவது தமிழன்கிறது பார்த்தாலே தெரியுது, உன்னோட மூஞ்சை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க நீ இந்த ஊரை சேர்ந்தவன் இல்லை, டூரிஸ்ட் தானே, இங்கே தங்குறதுக்கு இந்த ஒரு இடம் தான் இருக்குது, இதை விட்டா வெளியே தான் போகணும், அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ இங்கே தான் தங்கியிருக்கன்னு சொல்லிட்டு அதுவே நினச்சிருக்குண்டா, இதில் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு கேஷுவலாக கேட்கும்போது தான் சுப்பிரமணியனுக்கு அது தோணுதுங்க. நம்ம தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமோ, சரி ரைட்டு விடுறா, ஏதோ ஒரு பொண்ணு, அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம், வா போகலான்னு சொல்லிட்டு இவரோட வேலையை பார்த்து அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு ஒரு 8-8:30 மணி இருக்குங்க. ஆல்ரெடி சுப்பிரமணியனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் மொத்தம் 3 ரூம் எடுத்துருக்காங்க. ஒரு ரூமுக்கு 4 பேராங்க. இப்போ சுப்பிரமணியனோட ரூம்ல இருக்கிற 3 பேருமே ஒன்னா தான் சுத்துறாங்க. அதாவது இவங்க 4 பேருமே ஒரு கேங்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்ற 4 பேரும் ஒரு கேங்காக தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு கேங் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேங்காக மொத்தமாக சேர்ந்து தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட ரூமில் 4 பேருமே இருக்கிறாங்க. டிவி பார்த்துக்கிட்டு தூக்கம் வராமல், டேய் வெளியே போகணும் போலே இருக்குது, ஆனால் இவனுங்க வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறானுங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு மச்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்குதுங்க. இதே நேரம் அடுத்த ரூம்ல ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் ரொம்பவே கோளாறாங்க. எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை தான் பண்ணுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஆல்ரெடி வெளியே இருந்து நிறைய லிக்கர்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க. அது போக அங்கே கிடைக்கிற கல் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க. அதுக்கு சைடிஷாக நிறைய மட்டன், சிக்கன், அது இதுன்னு சொல்லிட்டு இந்த குண்டூர் சிக்கன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ரூமில் இருக்கிற பசங்க 4 பேருமே அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுறாங்க. அவங்க கொஞ்சம் அமைதியான பசங்க, புது இடங்கிறனால ஆல்ரெடி அவங்களுக்கு உடம்பு முடியாமல் வேற போச்சு, எல்லாருமே மாத்திரையை போட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. இப்போ இந்த 2 ரூமில் மட்டும்தான் பசங்க ஆக்டிவாக இருக்கிறாங்க. அதுலேயும் 2வது ரூமில் இருக்கிற 4 பசங்க குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுப்பிரமணியன் அவரோட ரூமில் இருக்கிற பசங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்குது. சரி ஓகேடா படுத்து தூங்குவோண்டான்னு சொல்லிட்டு டிவி ஆன்லேயே வச்சுட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது நைட் லேம்ப் கூட போடாமல் அவங்களோட ரூமில் ஒரு விண்டோ இருக்குதுங்க, அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா நான் ஏசி தான், அங்கே ஏசிலாம் கிடையாது, நான் ஏசி தான், விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பேசாமல் படுத்து தூங்க போகும்போது பயங்கரமாக இப்படி அலறல் சத்தம் கேட்குதுங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு 4 பேருமே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணிட்டு போனால் லிக்கர் குடிச்சிக்கிட்டு இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க ரூம்குள்ளே பயங்கரமாக அலறல் சத்தம் கேட்குது. கதவை போட்டு உடனே உடைக்கிறாங்க. அவங்களோட மெயின் டோரை போட்டு உடனே உடைக்கிறாங்க. இப்போ வெளியே இருக்கிற சுப்பிரமணியனுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயம் வருதுங்க. டேய் என்னாச்சுடான்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறவங்க பேரெல்லாம் சொல்லி, மணி, குமார், டேய் என்னாச்சுடா, எதனா பிரச்சனையாடா, கதவை தரங்கடான்னு சொல்லிட்டு கத்துனாலும் ஆப்போசிட்ல இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லைங்க. ஆனால்
அந்த கத்துற சத்தமும் கதவு போட்டு உடைக்கிற சத்தமும் மட்டும் இவங்களுக்கு பயங்கரமாக கேட்குது. இப்போ சுப்பிரமணியனும் அவங்க கூட இருக்கிற பசங்களாம் பயந்து போயிட்டு, என்னடா நம்ம மட்டும்தான் வெளியே வந்திருக்கிறோம், இந்த ரூமில் மேலே இருக்கிற அந்த ஃப்ளோரில் கிட்டத்தட்ட 6 ரூம் இருக்குமாங்க, இவங்க எடுத்திருக்கிறது மொத்தம் 3 ரூம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்ற 3 ரூம்ல இருந்து வேற யாருமே வெளியே வரல. அவ்வளவு ஏன், இவங்களோட ஃப்ரெண்ட்ஸே மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா 4 பேர், அவங்களே வெளியே வரல. அப்போ நமக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்குதா? கதவை போட்டு உடவுடன் உடைக்கிற சத்தம் கேட்குதே தவிர்த்து அந்த கதவுல அதிர்வுகள் எதுவுமே இல்லைங்க. யாராச்சும் ஒருத்தவங்க இப்போ கதவு போட்டு உடைக்கிறாங்கன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த கதவு ஆடும் இல்லையா, அந்த மாதிரி ஆடவே இல்லை. அதுவும் அது சிங்கிள் டோர் கிடையாது, டபுள் டோர், இப்படி மூடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு டவுட் வந்து மேலே ஏறி பார்க்குறாங்க. அதாவது மேலே வந்து கண்ணாடி மாதிரி இருக்குமாங்க, பழைய லாட்ஜுங்கிறனால மேலே கலர் கலராக கண்ணாடிலாம் வச்சுருப்பாங்களாம். அதை லைட்டாக தூக்கி விட்டா, பாத்ரூம்லலாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கண்ணாடியை லைட்டாக தூக்கி விட்டு எட்டி பார்த்தா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமாங்க ரூம்ல. இப்போ சுப்பிரமணியனோட ஃப்ரெண்டை கீழே அப்படியே முட்டிங்கால் போட வச்சுட்டு அவரோட ஃப்ரெண்டு மேலே ஏறி மேலே எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸு அந்த 4 பேருமே ஒரு மாதிரி பயந்து போய் யாரையோ பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வாயில கையை வச்சு பொத்திக்கிட்டு கண்ணீரா போகுதாங்க. ஒரு மாதிரி கொலை நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் ஆப்போசிட்ல யார் இருக்கிறாங்கிறத சுப்பிரமணியனால பார்க்க முடியலைங்க. லெஃப்ட் சைடில் யாரோ ஒருத்தவங்க அந்த மூலையில் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து பயந்து போய் தான் இந்த 4 பேருமே அடங்கி ஒடுங்கி போய் உட்காந்துருக்கிறாங்க. இப்போது இதை பார்த்ததுமே இவரோட வாய் சும்மா இல்லாமல், டேய் ஏன்டா இப்படி உட்காந்துருக்கீங்க, என்னடா ஆச்சு, யாரா இருக்க ஆப்போசிட்டில் வந்து கதவை திறங்கடான்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற 4 பேருமே பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இவர் கீழே குதிச்சது மட்டும் இல்லாமல் அந்த கதவை உடனே உடைச்சிருக்கிறாருங்க. இவரால் உடைக்கவே முடியலை. இப்போ இங்க நடக்கிற இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்த இந்த பசங்க, கூட இருக்கிற பசங்களாம் என்ன பண்றாங்கன்னா, கீழே 2 பேர் ஓடி போயிட்டு இந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவங்கள கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க யாருமே கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. தம்பி என்னப்பா, அப்படியா, தயவு செஞ்சு அந்த ரூம்குள்ள போயிடாதீங்கப்பா, ஒன்றும் ஆகாது, அவங்கள உயிருக்கெல்லாம் எந்த ஒரு ஆபத்து வராது, இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெருசு சொல்றாரு. கீழே ரிசப்ஷன்ல இருக்கிற ஒரு தாத்தா சொல்றாரு, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, மேலே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, யாரும் போலீஸுக்கு கூட கால் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தம்பி இங்கே யாருமே வரமாட்டாங்கப்பா, 7 மணிக்கு மேலே யாருமே இங்கே இந்த ஏரியா பக்கம் வரமாட்டாங்கப்பா, என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆளு பாட்டுக்கு போர்வையை பொத்திட்டு படுத்துடுறாரு. இப்போ கீழே போன அந்த 2 பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட கேட்டுக்கு வெளியே, அதாவது அந்த லாட்ஜோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கேட் இருக்கும். இந்த கேட்டில் உள்ளுக்குள்ளே பூட்டு போட்டு வச்சுருப்பாங்க. வெளியே இந்த இதெல்லாம் ஷட்டர்லாம் கிடையாதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே யாராச்சும் ஒருத்தவங்க மெயின் ரோட்டில் நடந்து வந்தாங்கன்னா உள்ளேருந்து பார்த்தாலே தெரியும். அது போக எதனா சத்தம் கிடைச்சுன்னா உள்ளே கேட்கும். யாரோ ஒரு பொண்ணு கொலுசு போட்டு பயங்கரமாக அந்த கொலுசு சத்தம் வந்துருக்குது. மெதுவாக நடந்து வர சத்தம் கேட்குது. இப்போ இந்த பசங்களுக்கு பயம் வருதுங்க. ஐயா வெளியே யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்க, இந்நேரத்தில் யாருமே இங்கே வரமாட்டாங்க தம்பி, பேசாமல் மேலே போயிருங்க, உங்கள் ரூம்குள்ளே போயிருங்க, என்ன நடந்தாலும் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா போர்வையை பொத்தி படுத்துடுறாருங்க. இப்போ இந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுக்க கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த லாட்ஜில் சொல்லப்போனால் அந்த ஏரியாலேயே, அந்த மார்க்கெட் ஏரியாலேயே மேலே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதவை தட்டுற சத்தமும் சுப்பிரமணியனோட சத்தமும் இப்போ இந்த கொலுசு சத்தமும் பயங்கரமாக கேட்குதே தவிர்த்து வேற எந்த சத்தமும் கேட்கலங்க. அப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த லாட்ஜில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது. தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இங்கே நம்ம மாட்டிக்கிட்டோமா, அவ்வளோதான், நம்மளோட உயிரே போச்சுடா, இப்போ யாரா கீழே வருது, வாடா ஓடிடலான்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு சொன்னாலும் அந்த 2 பேரில் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் தைரியமாக யாரு தான் வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போண்டான்னு நின்றுட்டு இருக்கும்போது, ஆல்ரெடி வெளியே கொஞ்சம் டார்க்காக தாங்க இருந்திருக்குது, இருட்டி போய் தான் இருக்குது. அந்த இருட்டுக்குள்ளே இருந்து ஒரு பொண்ணு, முஸ்லீம் பொண்ணு, பர்தா போட்டு வராங்க. யாரா அந்த பொண்ணு, நைட்டு 9:30 மணிக்கு இந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு என்ன வேலை, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்து போய் இந்த 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அந்த பர்தாவை விளக்குறாங்க. முகத்தை காட்டும் போது தான் இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு தெரியுது, சுப்பிரமணியன் கூட காலையில் மார்க்கெட்டில் ஒரு பொண்ணை பார்த்தார் இல்லையா, நவியா, அந்த பொண்ணு நைட் நேரத்தில் கையில் ஒரு குச்சியோட, அது போக கையில் ஒரு மண்டை ஓடும் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு பையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ சுப்பிரமணியனோட ஃப்ரெண்டு, அதாவது காலையில் மார்க்கெட்டில் கூட பார்த்தார் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சிருதுங்க, நீங்கள் காலையில் மார்க்கெட்டில் என்னோட ஃப்ரெண்டை இடிச்சிட்டு ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்த்த பொண்ணு தானே, உங்களுக்கு இங்கே என்னம்மா வேலை, அன்டைமில் இங்கே எதுக்கு வந்தீங்க, இங்கே தான் யாருமே வரமாட்டாங்கல்ல, என்னாச்சு உங்களுக்கு, எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு தான் பிரச்சனை, உடனே இந்த கேட்டை ஓப்பன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது எதுவுமே யோசிக்கலைங்க. எதுவுமே யோசிக்காம அந்த தாத்தா கிட்ட கீ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த தாத்தா என்னாலலாம் முடியாது, யாரையுமே இந்த டைம்ல வந்து உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. அந்த பெரியவரை மிரட்டி சாவியை வாங்கி மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ
நவியா கொஞ்சம் கூட யோசிக்காம எத்தனாவது ஃப்ளோர்ல உங்க ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, எங்க என்ன அமானுஷம் நடக்குதுன்னு எதுவுமே கேட்காம நேரா அவங்க பாட்டுக்கு 3rd ஃப்ளோருக்கு ஓடுறாங்க. 3rd ஃப்ளோர்ல தான் இப்ப பெரிய பஞ்சாயத்தே நடந்துட்டு இருக்குது. கத்திக்கிட்டு இருக்கிறாரு மேல சுப்பிரமணி. இப்போ சுப்பிரமணி அத்தனை மிதிச்சும் ஏதோ பொருட்கள் எல்லாம் எடுத்து அடிச்சுமே அந்த மரக்கதவை உடைக்க முடியலங்க. இத்தனைக்கும் அது பழைய லாட்ஜ், பழைய மரக்கதவு தான். இருந்தாலும் அதை உடைக்க முடியல. ஆனால் நவியா மேலே வந்ததுமே அவங்க கையில் வச்சிருக்கிற மண்டவோட வச்சு அந்த ரூமுக்கு முன்னாடி வச்சு அது மேலே ஒரு மை தடவி அவங்களோட ஜோல்னா பையிலேருந்து சில ரிச்சுவல் பொருட்கள்லாம் எடுத்து வச்சு அவங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறமா காளியோட மந்திரங்கள், அதாவது சுடுகாட்டு பத்திரக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட மந்திரங்களெல்லாம் உச்சரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் ஓப்பன் ஆகுதுங்க. சுப்பிரமணியனுக்கும் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அப்போது இந்த நவியாங்கிற பொண்ணு யாரு? இவங்க ஒரு சூனியக்கார பொண்ணா? இதே ஊரை சேர்ந்தவங்க தான் இந்த பொண்ணு. அப்போது இவங்களுக்கு இதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? சரி, ஓகே, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட உயிரை தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா அந்த 4 பசங்களுமே வாயில் நுரத்தள்ளி ஒரு மாதிரி உயிருக்கு போராடுற நிலைமையில படுத்திருக்கிறாங்க. இப்போ நவியாவே என்ன சொல்கிறாங்கன்னா சுப்பிரமணியை பார்த்து, இவங்க 4 பேருக்குமே உயிருக்கு ஆபத்து, உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க. உங்கள் வேன் கீழே தானே நிற்கிது, உடனே உங்களை கூப்பிட்டுக்கிட்டு மெயின் ரோடுக்கு போனீங்கன்னா ரைட் சைட்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அது 24 ஹவர்ஸுமே இருக்கிற ஒரு கிளினிக் தான், நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சுப்பிரமணியனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நவியா கிட்ட எந்த வார்த்தையும் பேசாமல் உடனே அந்த 4 பேருமே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நவியாவோட அட்ரஸையோ அவங்களோட பேர் என்னங்கிறது எதையுமே இவங்க கேட்டுக்கலங்க. சுப்பிரமணிய அந்த 4 பேரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட தூக்கிட்டு போயிடுறாருங்க. தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அந்த பசங்க கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் 4 பேருக்குமே சொல்லி வச்ச மாதிரி வீசிங் ப்ராப்ளம் வந்திருக்குது. அது போக ரொம்பவே உயிருக்கு போராடுற நிலைமையில தாங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா எல்லாருமே நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இவங்களை ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இங்கேயே அட்மிட் பண்ணி கொஞ்சம் மானிட்டரிங் பண்ணணும், நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்க வேணா, யாராச்சும் 2 பேர் மட்டும் இங்கே இருங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. இப்போது சுப்பிரமணியும் அவங்களோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவரும், அதாவது மார்க்கெட்டில் காலையில் நவியாவை பார்த்தார் இல்லையா, அவரும் சுப்பிரமணியம் மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாரையுமே வேனில் அந்த லாட்ஜுக்கே போக சொல்கிறாரு. ஆனால் மற்ற எல்லாருக்குமே பயம் கொடுக்குதுங்க. அந்த லாட்ஜுக்கு போனதுனால தானடா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துச்சு, அப்போவே சொன்னாங்களடா இந்த இடத்துல தங்க வேணாம், இந்த இடத்துல இருக்கிறவங்களே சொல்கிறாங்க இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்ட்டு. சுப்பிரமணி திட்டுறாருங்க. அறிவு இருக்குதுடா உங்களுக்கு? அங்கே இருக்கிறவங்க அங்கே என்ன நடக்குதுங்கிறத சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவனுங்க கேட்டானுங்களா? தேவையில்லாமல் எதுக்கு அவனுங்களோட ரூமில் வச்சு அப்படி பண்ணணும்? ஒரு நைட்டு வெயிட் பண்ண மாட்டானுங்களாடா? நாங்களாம் அடுத்த நாள் காலையில் வெளியே போயிட்டு குடிக்கலான்ட்டு தாண்டா இருந்தோம். லாட்ஜை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட போய் பார்த்துருக்கலாம்ல, இவனுங்களுக்கு என்ன அவசரம்? அதனால தான் இப்போ படுத்துருக்குறானுங்கிற மாதிரி திட்டுறாரு. இப்போது கூட இருக்கிற எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதே லாட்ஜுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற லேண்ட்லைனுக்கு நைட்டு 12:30 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அட்டன் பண்ணி பேசும்போது நான் நவியா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. நவியானா யார் அப்படிங்கிற மாதிரி சுப்பிரமணி கேட்குறாரு. நான் தாங்க இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொன்னேன்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்றினேன்ல, காலையில் மார்க்கெட்டில் கூட பார்த்தோம்ல, நான் தான் நவியா. ஹலோ, நான் சொல்லுங்கள், உங்களோட அட்ரஸ் கூட கேட்காம வந்துட்டேங்க, உங்களோட நம்பர் என்னன்னு சொல்லுங்கள், லேண்ட்லைன் நம்பர் சொல்லுங்கள், நான் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லைங்க, என்னையெல்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் வந்து தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க, நான் உங்களை வந்து காப்பாற்றின விஷயத்தையும் வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. அந்த பெருசு, அதாவது கீழே ரிசப்ஷனில் இருந்தார் இல்லையா, அவருக்குமே நான் தான் வந்தேங்கிறது தெரிய வேணாம். ஏன்னா அந்த பெரியவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பயத்தில் கொலுசத்தம் கேட்டதுமே ஏதோ ஒரு மோகினி தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இழுத்து மூடிட்டு படுத்துருந்துருக்கிறாரு. உள்ளே வந்து அந்த பொண்ணை அவர் பார்க்கவே இல்லை. அவ்வளோ சம்பவங்கள் மேலே நடந்து அந்த பொண்ணு கீழே இறங்கி போகும்போதும் அவர் அந்த போர்வையை பொத்தி தான் படுத்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு நிறைய அமானுஷங்கள் இந்த லாட்ஜில் நடந்திருக்குங்கிற காரணத்தினால அவர் இந்த பொண்ணை பார்க்கலங்க. அது அந்த பொண்ணுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியுங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, ஒரு பொண்ணு தான் வந்து காப்பாற்றினாங்க, அவங்க பேர் நவியா, இப்போது அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிற மாதிரி நீங்கள் எதனா கேட்டுருவீங்களோங்கிற பயத்தில் தான் நானே உங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணேன்னு சொல்ல. ஆமாங்க, நீங்கள் சொல்கிற பிளான் நல்லா தான் இருக்குது, நீங்கள் மட்டும் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லலைன்னா நான் போயிட்டு உங்களோட பேர் கூட எனக்கு தெரியாது, நவியாங்கிறது உங்கள் பேருங்கிறது நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஆனால் பை த பை ரொம்ப தேங்க்ஸுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றினதுக்கு. இங்கே என்ன நடந்துச்சு, எதனால் இப்படிலாம் நடக்குது, எதனால் நீங்கள் அந்த மண்டை ஓட்டை வச்சு ஏதோ ஒரு பூஜை பண்ணதோ அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆச்சு, இப்படி பல குழப்பங்கள் இருக்குது. அது போக உங்களை பர்சனலாக எனக்கு வந்து காலையில் பார்த்ததுமே ஏதோ தோணுதுங்க, உங்ககிட்ட பேசணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக ப்ரொப்போசல் பண்ணுறாருங்க. உங்களை பார்க்கணும் போல் இருக்குது, ஒருவேளை பார்க்க முடியலன்னா உங்களோட பேரை நீங்களே சொல்லிட்டீங்க நவியான்னு, இதை கொண்டு போயிட்டு நான் ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட கேட்டேன்னா நேராக உங்களோட வீட்டிலே வந்து விட்டுருவார்ல அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. அதாவது காதல் டார்ச்சர் பண்ணுறாருங்க.
இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, "ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறவள வச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு நல்லது தானே பண்ணேன். தேவையில்லாமல் இந்த மாதிரியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறதெல்லாம் தப்புங்க." அப்படிங்கும்போது, "இல்லைங்க, நான் தப்பான ஆள்லாம் கிடையாது. உங்கள பார்க்கணும் போல இருக்குது. எனக்கு வேறு வழி தெரியல. இதுதான் நான் பண்ணியாகணும்னு" சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அதாவது இவங்க தங்கியிருக்கிற அந்த லாட்ஜுக்கு பின்னாடி ஒரு 1½ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஏரியா இருக்குதுங்க. அந்த ஏரியாவில் நிறைய குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே தான் வர சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 10, 10:30 மணி இருக்குமாங்க. சுப்பிரமணி அவங்க லவ்வரை, அதாவது நவியாவை போயிட்டு பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க போயிருக்கிறாரு. ஆனால் அவர் போன அந்த ஏரியாவோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு கிழிஞ்சு போன அந்த தார்பாய்களும், இந்த சாக்கு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோணிப்பை சாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கோணிப்பை சாக்குலாம் கிழிஞ்சு போய் அங்கங்கே தொங்க விட்டுருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ரத்த கலரில் ஏதோ ஒன்று சொட்டிக்கிட்டே இருக்குதுங்க. பார்த்தாலே தெரியுது ஒரு கோழியோட ரத்தமோ ஆட்டோட ரத்தமோ தான் முக்கி ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கு வெளியவும் தொங்க விட்டுருக்குறாங்க. அந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மயான மாதிரி இருந்திருக்குதுங்க. அதுக்கு நடுவில் நிறைய பேர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரிலாம் தெரியல. வெளியே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வீட்டுகளுக்கு வெளியே இந்த மாதிரி சாக்கு பையில் ரத்தத்தெல்லாம் ஒழுகிற மாதிரி தொங்க விட்டுருக்குறாங்க. நவியாவோட வீட்டுக்கு சுப்பிரமணியனும் அவரோட ஃப்ரெண்டு, அதாவது அந்த மார்க்கெட்டில் பார்த்தார் இல்லையா இந்த பொண்ணு நவியாவை, அவருக்கும் தெரியும். இவங்க 2 பேர் தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ சுப்பிரமணியனோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, "டேய், ஏரியாவே ரொம்ப டேஞ்சராக இருக்கும் போல மாப்பிள்ள, வேணாண்டா, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், அவள் யாராக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு போயிடலான்னு" சொல்லும்போது இப்போ தான் சுப்பிரமணியன் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. "டேய், நான் அவளை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டா, அவளை பார்த்த அடுத்த செகண்டே நான் முடிவு பண்ணிட்டேன், அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு." "டேய், என்னடா சொல்லிகிட்டு இருக்க, ஏரியாவை பார்த்தல எப்படி இருக்குன்னு, ஆந்திராக்கார பொண்ணுடா, எப்பட்றா அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்க, அது போக இவங்களோட வீட்டில் எப்பட்றா ஒத்துப்பாங்க, ஒருவேளை செய்வன சூனியன்னு எதனா வச்சுட்டாங்கன்னா என்னடா பண்ணுவ, வேணாண்டான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லும்போது அவர் கேட்கலங்க. நீ எதுவும் பேசாத, வா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சுன்னா நான் எதுவுமே பேச மாட்டேன், நம்ம பாட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது நவியா வீட்டை விட்டு வெளியே வராங்க. அவங்க அம்மாவும் வராங்க. "தம்பி, நடந்தது எல்லாத்தையுமே நவியா சொன்னான். எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இதுக்கப்புறம் கிடையாது. நீங்கள் இங்கே நடந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கிற மாதிரி அவங்க அம்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு வேமா வீட்டுக்குள்ளே நவியாவை இழுத்துட்டு போகிறாங்க. இப்போது சுப்பிரமணி ஒரு சில வார்த்தைகள்லாம் உங்ககிட்ட பேசணும். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஆல்ரெடி உங்கள் நவியா என்கிட்ட தமிழில் தான் பேசினாங்க. அப்படின்னா உங்களுக்குமே தமிழ் தெரியுங்கிறது எனக்கு தெரியும் ஆண்டி. உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும் உங்களோட பொண்ணை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க வெளியே வச்சு பேச வேணா, வாங்க வீட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே நார்மலாக இருக்கிற வீடு மாதிரி தாங்க இருக்குது. வெளியே இருக்கிற மாதிரியான அமானுஷ்ய பொருட்களோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ சுப்பிரமணி சுற்றி வளைச்சி பேசாமல் நேரடியாக நவியாவை பொண்ணு கேட்குறாருங்க. அம்மா, எனக்கு உங்களோட பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது நவியா கையில் வச்சிருக்கிற டம்ளரை கீழே போட்டுட்டு ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. நவியாவோட அம்மா முறைக்க சொல்கிறாங்க, "தம்பி, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, அதே மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் யாருங்கிறது தெரியாது. வேணாம் தம்பி, இந்த ஊருக்கே ஒரு சாபக்கேடு இருக்குது. நீங்கள் என் பொண்ணு அழகாக இருக்கிறாங்கிற பட்சத்தில் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நின்னாலும் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களோட வாழ்க்கையில் அவள் வந்துட்டானா நீங்கள் பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. இப்போது இவரோட ஃப்ரெண்டுமே சொல்கிறாரு, "நான் சொன்னது தாண்டா அவங்களும் சொல்கிறாங்க. நீ என்ன சொன்ன, அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டானா இங்கேருந்து போயிடலான்னு சொன்னேன்ல, அதை தாண்டா இப்பயும் சொல்கிறேன். அவங்க அம்மா தான் வேணான்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலை." ரூம்குள்ளே போயிட்டு கதவு மூடிக்கிட்டாங்க. "அந்த பொண்ணை வர சொல்லுங்கள், அவங்கள என்னோட கண்ணுக்கு நேராக சொல்லுங்கள். என்னை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேங்கிற மாதிரி கேட்குறாருங்க. இப்போது நவியாவை அவங்க அம்மா வெளியே கூப்பிட்றாங்க. நவியா வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்களால சுப்பிரமணியை பிடிக்கலன்னு சொல்ல முடியலைங்க. "எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க" அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் மட்டுமே சொல்லும்போது, "என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு சம்மதமான்னு மட்டும் சொல்லு. இன்னொரு ஒரு மாதத்தில் நான் என்னோடய வீட்டில் பேசிவிட்டு உங்கள் வீட்டுக்கு, இல்லை நீங்கள் என்னோட ஊருக்கு சென்னையில் இருக்கிற தாம்பரம் பகுதிக்கு வந்தீங்கனாலும் ஓகே, கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறமா நீ இங்கே இருக்க போகிறது கிடையாது, சென்னையில் தான் இருக்க போகிறேன் என் கூட. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த சாபக்கேடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியணும்னு கூட அவசியம் கிடையாதுன்னு" சொல்லும்போது அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "தம்பி, நீங்கள் பேசலாம், நார்மலாக என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் நான் சொல்கிறத கேளுங்க. முன்னொரு காலத்தில் இந்த ஆந்திராவில் இருக்கிற இந்த கிராமத்து பகுதியில் முனிடையம் அப்படிங்கிற ஒரு ஆத்மா இருந்திருக்குதுங்க. அதாவது முனிவராக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆத்மாவை பண்டைய காலத்துலலாம் இந்த ஆந்திரா பகுதியை சேர்ந்தவங்க எல்லாரும் ஆத்மாவா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆத்மா ஒரு பேயா கருதப்படுதுங்க. ஆந்திரா சைடு இப்போ நீங்கள் கேட்டால் கூட எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் எல்லாருமே பயம்புறுத்துறது,
காடு மலைப்பகுதியிலலாம் வந்து வசிக்கக்கூடிய ஒரு பேய் வகைங்க. அது போக வெறிச்சோடி இருக்கிற இடங்கள்லையும், இந்த சந்தை பகுதியெலாம் வந்துட்டு ஒரு மாதிரி நைட் ஆனால் வெறிச்சோடி கிடக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி பகுதிகள்லையும் அதிகமாக வசிக்கக்கூடிய ஆந்திரா பேய். இந்த பேய்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கள நிலக்குழிய வச்சு அவங்களாலேயே அவங்கள வந்து மறக்க வச்சு அவங்கள சாகடிக்கிறது தான் அதோட வேலை. அது போக காட்டுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தவங்க தனியாக மாட்டினாங்கன்னா அவங்கள திசை திருப்பி விடுறது, எங்கேயாச்சும் ஒரு பகுதியில் அவங்கள காட்டுக்குள்ளேயே வச்சு கொல்றது தான் அதோட வேலை. இப்பேற்பட்ட ஒரு முனிதயம்ங்கிற அந்த ஆவி இவங்களோட கிராமத்தையும் விட்டு வைக்கலங்க. அந்த காலத்துல நவியாவோட தாத்தா ஒரு பெரிய மந்திரவாதியாங்க. இவங்க குடும்பமே ஒரு மந்திரவாதி குடும்பம் தான் வச்சுக்கோங்களேன். இந்த சூனியை வைக்கிறது, எடுக்கிறது, ஏவலை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே அவங்களோட தாத்தா பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ இவங்களோட ஏரியாவில் இருக்கிற அந்த முனிதயம்ங்கிற அந்த ஒரு ஆத்மா ரொம்பவே ஆட்டம் காட்டிட்டு இருந்த நேரத்துல நவியாவோட தாத்தாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தான் சேர்ந்து அந்த ஆத்மாவை அடக்கியிருக்கிறாங்க. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க தாத்தா படுத்த படுக்கை ஆயிருக்கிறாருங்க. முழுசா அந்த ஆத்மாவை அழிச்சாங்களா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறமா இவங்களோட குடும்பத்தையே அது தலைகீழ திருப்பி போட்டிருக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நோய்வாய்ப்படுறது, அது போக நைட் ஆனாலே ஏதோ ஒரு அலறல் சத்தம், உருமல் சத்தம், இவங்களோட ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு வனவிலங்கு ஓடி வர மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்குமா. வெளியே வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாள் நைட்டுமே வெளியே, அதாவது வெளியூருக்கோ இல்லை எதனா ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறவங்களுக்கு பேய் அடிச்சிருச்சு, நைட்டு நாங்கள் வரும்போது யாரோ ஒருத்தவங்க எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வெளியே வர்றதுக்கே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது போக நவியாவோட தாத்தாவும் இறந்துடுறாருங்க. நல்லா இருந்த மனுஷன் படுத்த படுக்கையாயிடுறாரு. அடுத்து அவர் இறந்தும் போயிடுறாரு. அவரோட இறப்பு, அவரோட இழப்பு இவங்க எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுத்துருக்குது. இதுக்கப்புறம் வெளியே வரவே கூடாது, அந்த ஆத்மா நம்மளையும் சாவடிச்சிருங்கிற ஒரு பயத்தில் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. காலப்போக்கில் அந்த முனிதயமால இறக்குற ஆத்மாக்கள் எல்லாமே பிரேதாவா உருவெடுக்குதுங்க. பிரேதாங்கிறது அவங்க தெலுங்கு பாஷையில சொல்றதுங்க. அதுக்கு தமிழ்ல அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமைதி அடையாத இறந்தவரோட ஆவிங்க. அதாவது ஒருத்தவங்க இப்ப நம்ம சாக போறோங்கிறது அவங்களுக்கு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எதர்ச்சியா அந்த ரோட்ல நடந்து வந்திருப்பாங்க. எவ்வளவோ கனவுகள் இருக்கும், எவ்வளவோ ஆசைகள் இருக்கும். தன்னோட பையனை, தன்னோட பொண்ணை இப்படிலாம் பார்த்துக்கணும், தன்னோட ஒய்ஃபை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிற ஒருத்தரை இந்த ஆத்மா சாவடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற பேய் ஒன்று சாவடிச்சிருச்சுன்னா அவருக்கு எந்த ஒரு ஆசையுமே நிறைவேறாத ஒரு சூழ்நிலையில தான் இறந்து போவாரு. அப்பேற்பட்ட ஆத்மாக்கள் கடுங்கோபத்துல இருக்குமாங்க. அது சாந்தி அடையவும் செய்யாது, அதே நேரத்துல தன்னோட வீட்டாளுங்களுக்கு நல்லதும் பண்ணாது. அதே நேரத்துல அங்க இருக்கிற எல்லாரையுமே சித்திரவதை பண்ணி அவங்களையும் சாகடிக்க தான் ட்ரை பண்ணுங்க. அந்த ஆத்மாக்களுக்கு பேர் தான் பிரேதா. இந்த முனிதயமும் பிரேதாவும் சேர்ந்து அந்த ஏரியாவையே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருங்க. அந்த நேரத்துல நவியா அவங்க அம்மாவோட வயித்துல 9 மாசங்க. இப்போ 9 மாசம் நிறமாச கர்ப்பிணியா இருக்கிற நவியாவோட அம்மா ஒவ்வொரு நாளும் நெருப்பை கட்டிக்கிட்டு தான் படுத்திருப்பாங்களாம் வீட்டுல. அதுக்கு காரணம் நவியாவோட அப்பா வெளியே வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பத்திரமா வராரா, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த ஆத்மாக்கள் எதுவுமே அவரை எதுவும் பண்ணிடக்கூடாது, அவர் உயிரோட வரணும்னு சொல்லிட்டு டெய்லியுமே அவங்களோட இஷ்ட தெய்வமான காளியம்மனை வீட்டுல செல வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்களாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான பயம் இருக்குது. ஏன்னா நவியாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரோட அப்பா தான் இறந்து போன நவியாவோட தாத்தா, அதாவது இந்த சூனியக்காரரு. அவரை கொடூரமா படுத்த படுக்கையாக்கி ஒரு மாதிரி ரத்த வந்திலாம் எடுத்து தான் அவர் இறந்துருக்கிறாரு. அந்த ஆத்மா தான் அதுக்கு காரணம். அப்படி இருக்கும் பட்சத்துல அவரோட குடும்பத்தை அந்த ஆத்மா என்ன பண்ணும்? இவங்க கண்ணு முன்னாடி பயத்தை காட்டுது. எல்லாரையுமே ஒரு மாதிரி படுத்த படுக்கையாக்குறது, சிலரை சாகடிக்கிறது, சிலர்லாம் குழம்புறது, சிலர்லாம் மென்டல் ஆகிலாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப நவியாவோட அம்மாக்கு பயம் அதிகமா இருந்திருக்குதுங்க. அவங்க மட்டும்தான் வீட்டில் நிறமாச கர்ப்பிணியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அன்னைக்கு நைட்டு 12-12:30 மணி இருக்குமாங்க, அவங்க அம்மாவுக்கு வலி வந்து துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கத்த அந்த ஏரியா முழுக்க எக்கோ அடித்தாலும் அந்த ஏரியாவில் இருக்கிற யாருமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலைங்க. ஏன்னா வெளியே பேய் இருக்கு, நம்ம போனால் நம்மளை கொன்றுங்கிற ஒரு பயத்தில் அந்த கிராமத்து ஜனங்க யாருமே வெளியே வரலை. இடி மின்னல் பயங்கரமாக வெட்ட மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. இப்போ நவியாவோட அம்மா அந்த காளியம்மனோட சிலைக்கு பக்கத்தில் மெதுவாக ஊர்ந்து போய் படுத்துக்கிட்டு, அம்மா தாயே, இந்த பிள்ளை ஆணோ பொண்ணோ எனக்கு தெரியாது, உனக்கு நான் நேர்ந்து விட்டேன், நீ தான் இந்த பிள்ளையை வந்து பார்த்துக்கணும், இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கிறேனோ இல்லையோ என் பிள்ளையை மட்டும் எப்படியாவது காப்பாற்று தாயேன்னு சொல்லிட்டு கத்தி அலறி மயக்கம் போட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, கண்ணை மூடினதுமே நம்ம இறந்துட்டோம், குழந்தைங்க இறந்துருச்சுன்னு தான் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த அம்மா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரிப்ஸ்லாம் ஏறிட்டு இருக்குது. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்குது. கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்களோட குழந்தை
அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, இவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு இவங்களையும் படுக்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் அவங்களோட ஹஸ்பண்டை காணுங்க. 2-3 பெரியவங்க மட்டும் அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க. என்னாச்சியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நவியாவோட அப்பா சம்மந்தமே இல்லாமல் அந்த ஏரியாவை சேர்ந்த சுடுகாட்டில் இறந்து போய் கிடந்திருக்கிறாருங்க. அதுவும் கொடூரமான முறையில் அவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் இறந்தது ஒரு மனுஷன் அடித்தனாலேயோ இல்லை மிருகம் அடித்ததுனாலேயோ கிடையாதாங்க. சம்மந்தமே இல்லாமல் அவரோட உடம்புல கையச்சும் காலச்சும், அதாவது ஒரு மாதிரி கொடூரமாக 3 விரல் இருக்கிற ஒரு கை, 2 விரல் இருக்கிற காலுன்னு சொல்லிட்டு அவரோட உடம்புல இருக்கிற அந்த தழும்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் அந்த ஆத்மாவால் தான் இறந்துருக்கிறாருங்கிறது நல்லாவே நம்பப்படுதுங்க. இப்போது நவியாவோட அம்மாவுக்கு எப்படிங்க இருக்கும்? 2 நிமிஷம் கூட அவங்க சந்தோஷமாக இல்லை அந்த குழந்தைய பார்த்து. எப்படியோ குழந்தை பிறந்துருச்சுடான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அந்த தாய்க்கு அவங்களோட கணவர் இறந்துட்டாருன்னு சொன்னதும் ஒரு மாதிரி மனசே தாங்காமல் பாரத்தில் அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க அப்படியே கண்ணை மூடி மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. மறுபடியும் அவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு நர்ஸு மட்டும்தான் இவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. ஏமா இங்கே இருந்த பெரியவங்களெல்லாம் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நைட் நேரம் ஆயிடுச்சுல, அவங்க ஏரியாவில் ஏதோ பேய் பிரச்சனையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்த பெரியவங்க எல்லாருமே உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு என்னன்னு கேட்டு காசு கொடுத்துட்டு தாமா போனாங்க. அதுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு போனாங்க. அவங்க எல்லாருமே உயிரோடு இருக்கிறாங்கன்னா இது காரணமே உங்களோட மாமனார் தானா? அவர் தான் இவங்க எல்லாருக்குமே பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும், நிறைய அமானுஷங்களாக இருக்கட்டும், அதுலேருந்துலாம் காப்பாற்றிருக்கிறாராங்க. அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் இவங்களை வந்து பார்த்துருக்குறாங்க. அது போக காசும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போது என்னை யாருமா இங்கே வந்து சேர்த்தது? அவங்க தான் சேர்த்தாங்களான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும்போது, அதாவது நவியாவோட அம்மா கேட்கும்போது, இல்லைம்மா யாருன்னே தெரியல, சிகப்பு சேலை கட்டிக்கிட்டு ஆளே ஒரு மாதிரி கருகருன்னு இருந்தாங்க. அவங்க ஃபுல்லாக செம்ம டார்க்காக இருந்திருக்கிறாங்க ஒருத்தவங்க. நாங்கள் அவங்கள இந்த ஏரியாலே பார்த்தது கிடையாது. அவங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெய்வீக கடாட்சமாகவும் இருந்தாங்க, அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு பயமாகவும் இருந்துச்சு. யாருன்னே தெரியல. அவங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டப்போ காளியம்மான்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இவங்களை நான் அவசர அவசரமாக தூக்கிட்டு வந்தேன், எமர்ஜென்சியில் சேர்த்துருங்க, இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே பின்னாடியே வந்துருவாங்க, நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நர்ஸு. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. வந்தது யாரு? இவங்க சொல்ற அடையாளத்துல இவங்க வீட்டுக்கு வெளியவோ அந்த கிராமத்துல யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்பதான் இவங்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. என்னன்னா, அந்த காளியம்மனோட சிலைக்கு முன்னாடி போயிட்டு கடைசியா அந்த வயிறை பிடிச்சிக்கிட்டு, இவ உன்னோட குழந்தை, இவனை நீ காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு, அவ்வளவுதான், நான் இறந்தாலும் பரவாயில்ல, இவனை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டது அவங்களுக்கு ஞாபகம் வருதுங்க. அப்போ அந்த காளியம்மனை அவங்கள நேரில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுருக்குறாங்களா? நவியா பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாமே நல்ல விதமாக தாங்க போயிருக்குது. அந்த கிராமத்தை பிடிச்ச அந்த பீடை ஒளிய ஆரம்பிக்குது. லைக் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பேய் மேலே இருக்கிற பயத்தை விட காளியம்மன் மேலே இருக்கிற அந்த பக்தி அதிகமாக வர ஆரம்பிக்குதுங்க எல்லாருக்குமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் காளியம்மனோட அந்த புகழையும் காளியம்மனோட பக்தையாவும் முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணிக்கிறாங்க நவியாவோட அம்மா. நவியா பிறந்த நேரமா என்னங்கிறது தெரியல. ஆல்ரெடி அவங்களோட ஏரியாவில் இருந்து அவங்க தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஏரியாவுக்குள்ளே வரதுக்கே பயந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறமா அது போக அவங்க எல்லாரோட கனவுலையுமே காளியம்மனை நேரில் வந்து பேசினதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனாலேயே தைரியத்தில் அந்த ஆட்கள் எல்லாருமே இந்த ஊருக்குள்ளே வராங்க. இந்த ஊருக்காரங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நவியாவுக்கும் நவியாவோட அம்மாவுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க. காலப்போக்கில் நவியாவோட அம்மாவும் அந்த செய்வினை சூனியம், அதாவது இந்த மாந்திரீகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சில வருஷங்கள் போகுது. நவியாவுக்கு 5 வயசாங்க. ஆந்திராவில் வேற ஒரு ஊர், அதாவது இவங்க கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பெரிய ஊருங்க. அந்த ஊரில் ஒரு ஜமீன்தாரர் இருக்கிறாரு. அந்த ஜமீன்தாரரோட வீட்டில், அதாவது உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி ஜமீன்தாரர்னு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி. அங்கே இருக்கிற ஒருத்தரோட மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்குதுங்க. அதை ஓட்டணும்னு சொல்லிட்டு நவியாவோட அம்மாவையும் அவங்க ஆட்களையும் கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ நவியாவோட அம்மா நவியாவை தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாதுங்கிற பட்சத்தில் கூடையே கூட்டு போயிருக்கிறாங்க. 5 வயசாக இருக்கும்போது நவியா ஒரு மாதிரி துருன்னு இருப்பாங்களாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்கார வச்சா உட்காரவே மாட்டாங்களாம், அவங்க பாட்டுக்கு எங்கேயாவது ஓடி போயிடுவாங்களாம். அதே மாதிரி தான் அந்த ஊரில் போயிட்டு இவங்க எல்லாருமே அந்த சடங்குகளை பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட நவியாவை ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வெளியே இருக்கிற பர்சன் நவியா தூங்கிட்டு இருக்கிறாங்கிற பட்சத்தில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்கிறாரு. வந்து பார்த்தா நவியாவை காணும். இவங்க அம்மா கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாரு. அவங்க டென்ஷன் ஆகி அந்த ஜமீன்தார் இருக்கிறார் இல்லையா, அவங்களோட ஆட்கள் எல்லாரையுமே வச்சு அந்த ஊர்ல தேடிட்டு இருக்கிறாங்க. நவியாவோட அம்மாவும் போன வேலையை முடிச்சிட்டாங்கிற காரணத்தினால வெளியே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எங்க தேடியுமே நவியாவை காணுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னோட குழந்தைய நீயே எடுத்துக்கிட்டியா காளி, அவ உன்னோட பொண்ணு,
நீ தான் அவளை பார்த்துக்கணும், அவளை வந்து இப்படி தொலைச்சிட்டியேன்னு சொல்லிட்டு சாமி மேலே ரொம்ப கோபமாகி கத்தி அழுதுகிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒரு 2 பேருங்க இந்த பொண்ணை, அதாவது இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து, ஹலோ இது உங்களோட குழந்தையாம்மா, அந்த குழந்தை வந்து கடைவீதி சைடில் விளாண்டுட்டு இருந்தா, நல்ல வேலைமா நாங்கள் வந்து தூக்கிட்டோம், ஒரு லாரிக்காரன் வந்து இடிச்சிருப்பாம்மா, நடு ரோட்லேயம்மா விளாட விடுவீங்க, குழந்தைய பத்திரமா பார்த்துக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கும் போது இந்த அம்மா கூட இருக்கிறவங்களாம், அதாவது நவியாவோட அம்மா கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஜமீன்தாரரோட ஆட்கள்ங்கிறனால, ஹலோ ரொம்ப ஓவராக பேசாத, அதான் பிள்ளையக்கு வந்து காப்பாற்றிட்டு வந்து கொடுத்துட்டேல, ரொம்ப ஓவரெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது நவியாவோட அம்மா திட்டுறாங்க, பேசாமல் இருங்க, அவங்க இல்லைனா இந்நேரம் என் குழந்தைய உயிரோடையே நான் பார்த்துருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு அவங்களோட பையன் ஒருத்தனும் கூட இருக்கிறான். அந்த பையன் தான் ஆக்சுவலாக நவியாவை பார்த்துட்டு வேமா ஓடி வந்து கையை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. அந்த 8 வயசு பையனை பார்த்து நவியாவோட அம்மா கையெடுத்து கும்பிட்டது மட்டும் இல்லாமல் சக்தி வாய்ந்த கயிறு ஒன்று அவரோட கழுத்தில் கட்டி விட்றாங்க. அவரோட கழுத்தில் கட்டி விட்டுட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த கயிறை மட்டும் நீ அவுக்கக்கூடாது, இது உன்னை எல்லா கண் திருஷ்டியிலேருந்தும் காப்பாற்றும், எந்த ஒரு தீய சக்தியும் உன் பக்கத்தில் அண்ட விடாதுன்னு சொல்லிட்டு, இதுதான் என் பொண்ணை நீ காப்பாற்றினதுக்கு நான் பண்ணுற ஒரு நன்றி கடன் சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அங்கேருந்து அந்த அம்மா அப்பா அந்த பையன் 8 வயசு பையன் இந்த ஃபேமிலியை அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்து அடுத்து ஒரு 6 வருஷம் போகுதுங்க. நவியா 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வர பாதை ஒரு மாதிரி சுடுகாடெல்லாம் தாண்டி தான் வரணுமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அம்மா ஈவினிங்காக லேட்டாக வராத, ஒருவேளை லேட்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நீ வெயிட் பண்ணு, நானே வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். ஆனால் நவியா கேட்க மாட்டாங்களாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தனியாக வர்றது, அதாவது பொண்ணுங்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு தனியாக வர்றது, அந்த பாதையில் பெரியவங்க வர்றதுக்கே பயப்படுவாங்களாம். ஆனால் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு இந்த பொண்ணு அவ்வளோ தைரியமாக வருவாங்களாங்க. அது போக அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பத்திரகாளி அம்மனோட கோயில் இருக்குமா. இந்த கோவிலில் எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஹோம்ஒர்க் எழுதுவாங்களாம். அந்த பக்கம் போகிறதுக்கே எல்லாரும் பயப்படுற சூழ்நிலையில் இந்த பொண்ணு மட்டும் தனியாக அந்த கோவிலில் போயிட்டு உட்காந்து எழுதுறது, அங்கே நான் தனியாக சுற்றிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்த நவியாவோட அம்மாவுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இப்போது எந்த வாயால் காளியம்மன் கிட்ட இது உன்னோட குழந்தை, இதை நீயே எடுத்துக்கோன்னு சொன்னாங்களோ அதே வாயால் அதே காளியம்மன் கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க. அம்மா இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை, என் பொண்ணு அவளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும், தேவையில்லாமல் நீ அவளை உன்கிட்ட எடுத்துக்காத, இவ உன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், மற்றபடி நீ வந்து அவளை வந்து கூப்பிட்டுக்க கூடாது, அவள் என்னோட பொண்ணு, அவளோட வாழ்க்கை மேலே எனக்கு வந்து அக்கறை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போயிட்டு கத்தி விட்டுருக்குறாங்க. அவங்க கத்திட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு முழுக்க நவியாவுக்கு உடம்பு முடியாமல் போகுதுங்க. குளிர் ஜுரம் பயங்கரமாக இருக்குது. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தா என்ன ஃபீவர்னே கண்டுபிடிக்க முடியலமா, இந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமா என்னன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுக வந்திருக்குதுங்க. அம்மா தாயே, நான் வந்து ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், என்னோட பொண்ணை வந்து அதனால பாதிக்காத, நான் இப்போ சொல்கிறேன் உன்னோட பொண்ணு தான், நீ சம்மதம் கொடுத்தா மட்டும்தான் இந்த பொண்ணை அவளோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நான் அனுப்புவேன், அதாவது காலேஜுக்கு போகணுன்னாலோ இல்லை கல்யாணம் பண்ணணுனாலோ எல்லாத்துக்குமே நீ அனுமதி கொடுத்தாதான் நானும் அதை ஏற்றுப்பேங்கிற மாதிரி சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு மறுபடியும் நார்மலாக இருக்குதுங்க. அடுத்த நாள் காலையில் என்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சோ அப்போலேருந்தே நவியாவோட அம்மா நவியா விஷயத்தில் எதனா ஒரு முடிவெடுக்கணும்னா காளியம்மனை கேட்டுட்டு தான் முடிவெடுப்பாங்க. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடந்து பல வருஷங்கள் போகுதுங்க. ஒரு நாள் நைட்டு இப்படி இடி மின்னலோட பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நவியாவும் அவங்க அம்மாவும் அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில். இப்போ நவியாவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுங்க. யாரோ ஒருத்தர் அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ நவியா எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ரூம் டோர் ஓப்பனில் இருக்குதுங்க. ஹாலில் இருந்து தான் யாரோ ஒருத்தவங்க அஸ்கி வாய்ஸில் நவியா இங்கே வா, இங்கே வா, உனக்காக தான் நான் வந்திருக்கேன், வெளியே வா, வெளியே வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ நவியாவும் யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்கங்கிற பட்சத்தில், அதாவது இவங்களும் இவங்க அம்மா மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கங்கிறதையே மறந்துடுறாங்க. இவங்களோட தூரத்து சொந்தமான சித்தி, அதாவது இவங்க அம்மா கூட பிறந்தவங்க கிடையாது, இவங்களோட தூரத்து சொந்தம் அந்த சித்தி, அவங்க தான் இவங்க ஸ்டார்டிங்கில் சுப்பிரமணியை பார்க்கும்போது அந்த மார்க்கெட்டுக்குமே வந்திருப்பாங்க. அவங்க எப்போ இவங்க வீட்டுக்கு வராங்க எப்போ போகிறாங்கன்னே தெரியாதாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு கூட பிறந்த தம்பியும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட வாய்ஸாக இருக்குமோ. அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்திரிச்சு அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா இவங்க வீட்டோட மெயின் டோரும் ஓப்பனில் இருக்குதுங்க. பயங்கரமா இடி மின்னல் வெட்டுது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த மின்னல் வெளிச்சத்துல இவங்களோட வீட்டு டோர்ல வெளியே யாராச்சும் ஒருத்தவங்க நின்னாங்கன்னா அவங்களோட அந்த ஒரு ஷேடோ தெரியும் இல்லையா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வெளியே நிற்கிறாங்கங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ யாரு வெளியே போய் பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியே வயசான தோற்றத்துல தாடி மீசெல்லாம் அதிகமாக வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கிறாரு. உடம்பெல்லாம் ரத்த காயம். அடிப்பட்டவங்க யாருமே இப்படி நிற்க மாட்டாங்க.
ஒரு மாதிரி கூணு குறுகி உட்காந்துருப்பாங்க. இல்லைனா ஹெல்ப் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கண்ணுலாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, உடம்பே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாமல் முறப்பா நிற்கிறாருங்க. அவர் உடம்பெல்லாம் ரத்தம். வா வெளியே வா, உன் கூட கொஞ்சம் பேசணும். யார் நீங்கள்? நான் ஏன் வெளியே வரணும்? என்னாலலாம் வெளியே வர முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நவியாக்கே சந்தேகம் வந்து இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறாங்க. கதவை மூடினதுக்கு அப்புறமாவும் இவங்க காது கிட்ட, அதாவது அவர் நிற்கிறது வீட்டுக்கு வெளியே, ஆனால் இவங்களுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இவங்க காதில் பேசினா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. நவியா வெளியே வான்னு சொன்னால் வரமாட்டியா? உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், வாடி அப்படிங்கிற மாதிரி கத்திருக்கிறாரு. இப்போ பதறி அடிச்சுட்டு வேமா ஓடி போயிட்டு அவங்களோட ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் படுத்துக்கிறாங்க. அவங்க படுத்த அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அவங்க அம்மா பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க மூச்சு வாங்கி. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது, எனக்கு ஒரு கெட்ட கனவுமா, உனக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. அந்த முனி டயாம் ஆத்மா, அதாவது இவங்க தாத்தாவை கொன்ன அந்த ஆத்மா இவங்களையும் பின்தொடர்ற மாதிரி ஒரு கனவு வந்ததா அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது போக அந்த ஆத்மா இன்னுமே உயிரோட தான் இருக்கா, நம்ம எல்லாரையுமே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அது காத்துட்டு இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டும் எனக்கு இருக்குதுமா. நீ எங்கேயுமே என்னை விட்டுட்டு தனியாக போகாதன்னு சொல்கிறாங்க. இப்போது நவியா வெளியே பார்த்த அந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நவியாவோட அம்மா வேமா ஓடி போயிட்டு அவங்களோட பூஜை அறையில் இருக்கிற அது அந்த காளி சிலைக்கு கீழே 2 எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறாங்க. இந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து வெட்டி அதில் வீட்டில் இருக்கிற வெள்ளைப்பூடு 2 எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தில் நடுவில் வச்சு அமுக்குறாங்க. அது ஃபுல்லாகவே குங்குமத்தை வச்சு ரத்த கரையில் இவங்களோட வீட்டு வெளியே வாசலில் வச்சிடுறாங்க. வாசலில் வைக்கும்போதும் இவங்க கண்ணுக்கும் அந்த உருவம் தென்பட்டுருக்குதுங்க. உங்கள் எல்லாரோட சாவும் என் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு ஈரக்குலையை நடுங்கியிருக்குதுங்க. இப்போது அன்னைக்கு நைட்டு அவங்களோட பொண்ணு கையில் ஒரு கயிறையும் கட்டி விட்டுட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த கயிறை நீ அவுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டு படுத்து தூங்க வச்சுருக்கிறாங்க. ஆக மொத்தம் அவங்க அம்மாவும் தூங்கலை, பொண்ணும் தூங்கலைங்க. நைட்டு முழுக்க முழிச்சு தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ காலையில் எந்திரிச்சதுமே அவங்களோட அந்த மாந்திரிகவாதி நண்பர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிறாங்க. அது போக அவங்களோட மாமனார், அவர் தான் குரு இல்லையா இந்த மாந்திரிகத்துக்கெல்லாம், அவர் கூட இருந்த 2-3 மூத்தவங்களை, அதாவது வயசில் மூத்தவங்க குருக்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவங்க வீட்டில் ஒரு பெரிய யாகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த யாகத்தில் நவியாவோட தலையில் இருக்கிற உச்சி முடி, அது போக அவங்களோட பாதம் பட்ட மண், அது போக அவங்களோட உடம்புலேருந்து 2 சொட்டு ரத்தத்தையும் எடுத்து அந்த யாக குண்டத்தில் போடுறாங்க. யாரோ ஒருத்தர் அலறி அடித்து கத்துற சத்தம் காதை கிழிச்சிருக்குதுங்க. அது போக ஏதோ ஒரு தீஞ்சி போன ஸ்மெல்லும் வீட்டுக்குள்ளே வந்திருக்குது. அப்போது அந்த ஒரு ஆத்மாவை இவங்க நெருப்பில் போட்டு எரிச்சதுக்கு சமமா. இந்த யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஊருக்கே ஒரு சாபக்கேடை விலகின மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குது. ஆனால் அடுத்த வருஷம் இவங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லாட்ஜில் 7 பேர் கொண்ட குழு வெளியே மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க நல்லா தான் சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க குடிச்சிட்டு. நைட்டு முழுக்க அவங்களோட ரூமில் பயங்கரமாக டிவி சத்தம் கேட்டிருக்குது. ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி சத்தமும் கீழே கேட்டிருக்குதுங்க ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு. அடுத்த நாள் காலையில் அவங்க ரூம்லேருந்து யாருமே கீழே வராத பட்சத்தில் க்ளீன் பண்ணுற ஆட்களும் ஏண்ட எடுத்ததை எதனா வாங்கி கொடுக்குறக்கு ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, ஹெல்ப்பர் மாதிரி, அவங்களில் 2 பேர் மேலே போய் பார்க்கும்போது அந்த ரூமில் இருந்த 4 பேர், மொத்தம் 7 பேர் வந்திருக்கிறாங்க. 4 பேர், அதில் 2 பேர் தூக்கில் தொங்கி இறந்துட்டாங்க. 2 பேர் அவங்கவுங்களோட கையவும் கழுத்தவும் அவங்களே அறுத்துக்கிட்டு இறந்துட்டாங்க. மற்ற 3 பேருமே கோமாக்கு போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலை. அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் போலீஸுக்கும் மக்களுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரிசப்ஷனிஸ்ட் தான் சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்குள்ளேயே அடிதடி சண்டை வந்து அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க, 3 பேர் வந்து கோமாக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாராங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு 3 நாள் தொடர்ந்து அந்த ரூமில் ஏதோ ஒரு அமானுஷ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. இந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா நிறைய சாமியாருங்களெல்லாம் கூப்பிட்டு, அதாவது இந்த மாதிரி மாந்திரிகவாதிகளை கூப்பிடாம சாமியாருங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு தற்காலேருந்து பாயெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபுல்லாகவே மந்திரிச்சு விட்டுருக்கிறாரு. என்னதான் அவங்க எல்லாருமே மந்திரிச்சு விட்டு போனாலும் அங்கே ஒரு பொண்ணோட அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க 3rd ஃப்ளோரில். இது ஏங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. மது அருந்திக்கிட்டோ, அதாவது லிக்கர் குடிச்சிக்கிட்டோ, நான்வெஜ் சாப்பிட்டாலோ தான் அவங்கள அந்த ஆத்மா அட்டாக் பண்ணுது. அப்படி என்னதான் அந்த ரூமில் இருந்துச்சு, எதனால் அது திடீர்னு வந்துச்சுங்கிறது இப்போ வரைக்குமே ஒரு கேள்விக்குறியாக தாங்க இருந்துட்டு இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில அந்த லாட்ஜோட நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா நவியாவோட அம்மாவை தான் கூட்டு போகிறாங்க. அவங்களும் அவங்களோட ஆட்களும் போயிட்டு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வராங்க. இங்கே இருக்கிற ஆத்மா இங்கே தான் இருக்கும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது, அதை எங்களால் மட்டும் இல்லை யாராலையுமே ஓட்ட முடியாது, அது ஒரு தூய ஆத்மா தான். அந்த ஆத்மாவை இங்கே ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்த ஒருத்தவங்க இங்கே தடம் தெரியாமல் அழிச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணை.
அது இங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்லேருந்து இங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாத மாதிரி தடம் தெரியாமல் அழிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணோட ஆத்மா அதாவது அந்த அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க வெளியே உங்களுக்கு தெரியாமலே. ஆனால் அந்த பொண்ணோட ஆத்மா இங்கே தான் இருக்குது. அது இங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் இந்த மாதிரி லிக்கர் குடிக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்கலாம் பார்த்தா அந்த பொண்ணை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களோ அவங்க ஞாபகம் வந்து அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை இவங்களுக்கும் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு மந்திரிச்சு விட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி விட்டு தாங்க போயிருக்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த லாட்ஜுக்கு தான் சுப்பிரமணியனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. நவியா பார்த்துட்டு ஒரு மாதிரி அமானுஷமாக பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எப்படினாலும் சுப்பிரமணியனுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எதனா ஒன்று நடக்குங்கிற பட்சத்தில் தான் நவியா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக திட்டுவாங்க. ஆக்சுவலி நவியாவோட அம்மா மாந்திரிகம் எல்லாத்தையுமே விட்டுட்டு காளியம்மனுக்காக தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அம்மாவும் இதை பண்ண மாட்டாங்க. இப்போ சுப்பிரமணியை பார்த்ததுலேருந்தே நவியாவுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. எப்படி சுப்பிரமணிக்கு நவியாவை பார்க்கும்போது ஒரு உணர்வு வந்துச்சோ அதே மாதிரி இவங்களோட மனசுக்குள்ளே ஒரு உணர்வு வருது. இவங்களை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, இவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் சென்ஸும் வருது. இப்போ நவியாவோட அம்மா உடம்பு முடியாத காரணத்தினால அன்னைக்கு டேப்லெட் போட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அவங்க தூங்கின அடுத்த செகண்ட் நவியா அவங்க அம்மா கிட்ட ப்ராப்பரா இந்த மந்திரங்களையோ இந்த மாதிரி மாந்திரிகங்கள்லாம் கத்துக்கலங்க. ஆனால் அவங்கள அறியாமலே சுப்பிரமணியை காப்பாற்றணுங்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கிற அந்த மாந்திரிகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அந்த ரிச்சுவலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள அறியாமலே தான் அவருக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அவர் மேலே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறது நவியாவும் உணர்றாங்கங்க. அவரை காப்பாற்றினதுக்கு அப்புறமா தான் நிம்மதியாக வீட்டில் போய் தூங்கியிருக்கிறாங்க. அதாவது ஃபோன் போட்டு அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து என்னோட பொண்ணு கேட்கும்போது கூட நான் அதை தான் தம்பி சொல்கிறேன். ஏன்னா அப்போத்துலேருந்தே அவங்க தாத்தா காலத்துலேருந்து சில ஆத்மாக்கள்லாம் இவளை பழி வாங்கணும், அதை எங்களோட குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே எங்களோட ஊரில் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாரோட வீட்டுக்கு வெளியுமே ஒரு கோணிப்பையில் சேவலோட ரத்தத்தை ஊற வச்சு தொங்க விட்டுருப்பாங்க. அது இந்த ஊரில் நம்பப்படுற ஒரு வழிபாடு. நீங்கள் இப்போ தேவையில்லாமல் எங்களோட ஊருக்குள்ளே வரதோ இல்லை எங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறதோ தப்பு தம்பி. அது உங்களுக்கு வேணால் தப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அது தப்பாப்படுது. இன்றைக்கி என்னோட பொண்ணை உங்க கூட அனுப்பி வச்சேன்னா அது அவளோட உயிருக்கு மட்டும் இல்லை உங்களோட உயிருக்குமே ஆபத்தாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வார்னிங் கொடுக்கும்போது இப்போ தான் சுப்பிரமணியன் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. நான் முதல்ல உங்களோட பொண்ணை அந்த மார்க்கெட்டில் வச்சு பார்த்தேன். மார்க்கெட்டில் வச்சு பார்க்கும்போது அதை தெரியாமல் இடிச்சிட்டேன். அந்த காய்கறிகள்லாம் கீழே விழுகும்போது அவங்களோட முகத்தை பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த முகம் எனக்கு பரிச்சயப்பட்ட ஒரு முகம் மாதிரியும் எனக்காகவே இந்த பொண்ணு வந்து பிறந்திருக்கிறாங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. ஆனால் அது ஏங்கிறது எனக்கு அப்போ தெரியல, இப்போதாம்மா தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரோட பாக்கெட்லேருந்து அதாவது அவரோட பர்ஸை எடுத்து அதுலேருந்து ஒரு கருப்பு கயிறை எடுத்து காட்டுறாருங்க. ஆக்சுவலாக இவர் யாருன்னா சின்ன வயசில் அந்த பொண்ணு தொலைஞ்சு போகும்போது நவியா 5 வயசில் தொலைஞ்சு போகும்போது ஒரு குடும்பம் காப்பாற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த 8 வயசு பையன் மட்டும் இல்லைனா அன்றைக்கே நவியா இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா. அவன் தான் அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து அந்த லாரியிலேருந்து காப்பாற்றினா. அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த பையன் தாங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, சுப்பிரமணியன் தான். நவியா அம்மா கொடுத்த அந்த கயிறை இப்போ வரைக்குமே அவர் பர்சுக்குள்ளேயே வச்சிருக்கிறாருங்க. எங்கேயோ ஆரம்பிச்ச அவரோட வாழ்க்கை பயணம், அதாவது சென்னையில் தாம்பரத்தில் இருக்கிற ஒரு சுப்பிரமணியன்கிற ஒருத்தர் ஆந்திராக்கு வரணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது. அதே மாதிரி அந்த பொண்ணை காப்பாற்றணும்ட்டு இருந்திருக்குதுங்க. இவர் காப்பாற்றின ஒரு பொண்ணு இப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவருக்கும் பிரச்சனை வரும்போது இவங்களை வந்து காப்பாற்றணும்னு எழுதியிருக்கிறதும் விதி. இது எல்லாமே அந்த கடவுளோட செயல்தாமா. இப்பவும் நான் சொல்றேன், உங்க பொண்ணும் நானும் சேரணுங்கிறது தான் விதி. நீங்க அந்த காளியம்மன் கிட்ட கூட கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற சில பேரை அழைச்சிக்கிட்டு நவியாவோட அம்மா, சுப்பிரமணி அவரோட ஃப்ரெண்டு, இவங்க எல்லாருமே அந்த காளியம்மன் கோயிலுக்கு போறாங்க. மயான காளியம்மன் கோயில் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு உத்தரவு கேட்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பூசாரியோட உடம்புல அருள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க, சம்மதிக்கிறாங்க. இப்போது சுப்பிரமணியனுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதே நேரத்தில் இன்னொரு பயம். இப்போ வீட்டில் வந்து எப்படி சொல்லி ஓகே பண்ண வைப்பார். இவங்க சைடு பொண்ணு வீட்டு சைடு அவங்க அம்மாவை வந்து ஓகே சொல்ல வச்சுட்டாரு, அம்மனும் உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் சென்னையில் இருக்கிற சுப்பிரமணியனோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு எப்படி சொல்லுவார், நவியா வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவங்க வீட்டாளுங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க எப்பேற்பட்டவங்க, இது எல்லாத்தையுமே கேட்பாங்க இல்லையா. என்ன பண்ண போகிறேன்னே தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு தான் அந்த ஊரை விட்டு கிளம்பி சென்னைக்கு போயிருக்கிறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டூர்லாம் முடிச்சுட்டு. சுப்பிரமணி நினச்ச மாதிரியே அவர் சென்னைக்கு வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக அவரோட அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், இன்னும் 2 நாளில் உனக்கு நிச்சயதார்த்தம்டா, எல்லாரோட வீட்டுக்குமே நாங்கள் போய் சொல்லிட்டோம், பத்திரிகைலாம் அடிச்சிட்டோங்கிற மாதிரி சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஒரு மாதிரி மனசே உடஞ்சி போய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பா யாரை கேட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க, எதுக்கு நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொன்னீங்க,
என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலைன்னு சொல்லும்போது உன்கிட்ட எதுக்குடா வார்த்தை கேட்கணும்? சின்ன வயசுலேருந்தே ஒன்று மண்ணா வளர்ந்த அத்தை பொண்ணு தானே, உனக்கு வந்துட்டு அவதான்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்கணும்? கடவுள்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னாச்சு உன் பேச்சு சரியில்லையே, எதனா லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் லவ் பண்ணுறேன். எங்கள் காலேஜில் படிக்கிற பொண்ணா இல்லை நம்ம ஏரியாவில் இருக்கிற பொண்ணா? இல்லை, ஆந்திராவில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க பேர் நவியா. இந்த மாதிரி அவங்களோட பூர்வீகம் என்ன எல்லாத்தையுமே, அங்கே நடந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அது போக இந்த கயிறை கட்டி விட்டாங்க இல்லையா, அந்த ஆன்ட்டியோட பொண்ணு, அன்னைக்கு நான் ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்றினேன் இல்லையா 8 வயசில் ஆந்திராவில் வச்சு, அந்த பொண்ணை தான் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு வந்து நிற்கும்போது அவங்க அப்பா அம்மாவால் எதுவுமே பேச முடியலை. ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா இது நடந்தது எல்லாமே அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியும். ஏன்டா எப்பயோ நடந்த ஒரு பொண்ணை இப்போ என்னடா பிடிச்சிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு கிடையாது. இதுக்கு மேலே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்னோட சொத்துலேருந்து ₹1 கூட உனக்கு வராது. இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிடணும். என்னோட பையன்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லக்கூடாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய சண்டை வந்திருக்குதுங்க வீட்டில். இப்போ ஒரு நாள் முழுக்க அப்பாவும் பையனும் பேசவே இல்லை, அம்மாவும் பேசவே இல்லை, யாருமே வீட்டில் சாப்பிடல. வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி இருண்டு போய் கிடக்குதுங்க. அடுத்த நாள் காலையில் சுப்பிரமணி ஒரு முடிவுக்கு வராரு. அம்மா, அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. உங்களை வந்து நான் தனியாக விட்டுட்டு போகிறேன்னு வந்து என்னை தப்பாக நினச்சிடாதீங்க. வீட்டுக்கு ஒரே புள்ள வேற இவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க. உங்களுக்கு உண்டான காசு அடுத்த 2 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொந்த வீடு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் கொடுக்குற வீட்டில் நீங்கள் போகிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு என்னால் நீங்கள் சொல்கிற பேச்சையே கேட்க முடியாது. அதாவது வாழ்க்கையை வந்து நான் தான் தீர்மானிக்கணும். அந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்குது, ஏன்னு தெரியலை, இது கடவுளோட உத்தரவு, அதை மீறுறதுக்கு எனக்கு தைரியமும் கிடையாது, விருப்பமும் கிடையாது, எனக்கு அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறாருங்க. இப்போ சுப்பிரமணி வீட்டு சைட்லேருந்து ஏகப்பட்ட நெருக்கடிகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, மாமா எல்லாருமே ஃபோன் போட்டு திட்டுறது, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு சொல்லிட்டு மிரட்டுறது, என்ன பண்ணாலுமே இவர் சட்டை கூட பண்ணலங்க, கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நவியாவை கல்யாணம் பண்ணிவிட்டு ஆந்திராவில் இருக்கிற அந்த சுடுகாட்டு பத்திரகாளி முன்னாடியே தாலி கட்டி இவங்களோட வீட்டுக்கு, அதாவது சென்னையில் இவர் ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறாருங்க. இப்போது அவங்க வீட்டை எதிர்த்துட்டு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குறாரு. 1996 இவங்க 2 பேருமே ஆந்திராவிலேருந்து சென்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க. ஒரு வாடகை வீடும் பிடிச்சிடுறாங்க. அவங்களோட லைஃப்பை தொடர ஆரம்பிக்கிறாங்க. 1999 சிவான்னு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்கிறாருங்க. சிவா பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களோட லைஃப்ல கொஞ்சம் சேஞ்ச் வந்திருக்குது. அதாவது வாடகைக்கு இருந்த வீட்டை ஒத்திக்கி பிடிக்கிறாங்க. ஒத்திக்கி பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குது. அவங்க அப்பா வேலை பார்க்குற கம்பெனிலையும் கொஞ்சம் பதவி உயர்வு வருதுங்க. இந்த பையனை எல்லாருமே லக்கிச்சாமா தான் பார்க்குறாங்க. அது போக வீட்டு சைட்லேருந்து இவங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே இப்போ வரைக்கும் பண்ணுறது கிடையாது. அதுக்கு காரணம் சுப்பிரமணியத்தோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட வீட்டாளுங்க. அந்த அத்தை பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூட வந்துட்டார் இல்லையா, நவியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவங்க எல்லாருமே ஒரு சூனியக்கார கேங்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு முழுக்க இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டையை போடுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரோட சைன் இருந்தால் மட்டும்தான் அந்த சொத்தை விற்க முடியுங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு வீடை மட்டும் விட்டு வச்சிருக்கிறாங்க. மற்றது எல்லாமே அவங்க அப்பா பேர்லேயும் அம்மா பேர்லேயும் தான் இருந்திருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டாங்களாங்க. அவங்க 2 பேருமே இப்போ உயிரோடு தான் இருக்கிறாங்க. பேரன் பிறந்திருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்களால வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்குது. சொந்தக்காரங்க எதனா ஒன்று சொல்லிடுவாங்களோங்கிற பட்சத்தில் வீட்டுக்கு வராமே இருந்திருக்கிறாங்க. சிவா பிறந்து அடுத்து ஒரு 2 வருஷத்தில் சிவாவுக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவும் பிறக்கிறாங்க. தங்கச்சி பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா சுப்பிரமணியத்தோட அப்பா தவறிடுறாருங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா இவங்களெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. அந்த சொந்த வீடு உன் பேரில் தான்ப்பா இருக்குது, அப்பா உன் பேரில் தான் எழுதியிருக்கிறாரு, நீங்கள் எல்லாரும் குடும்பமாக அங்கே வந்து இருந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சுப்பிரமணியத்தோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு உண்டான அந்த காரியத்தை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்போ சுப்பிரமணியம் அவரோட சொந்த வீட்டுக்கு தன்னோட குழந்தைங்களான சிவா, அவங்களோட தங்கச்சி 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நவியாவையும் கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாருங்க. சுப்பிரமணியத்தோட அப்பா கஷ்டப்பட்டு அவரோட காசு போட்டு கட்டின வீட்டில் அவரோட பையனான சுப்பிரமணியம் போயிட்டு அவரோட குடும்பத்தோட தங்குறது அவங்க சொந்தக்காரங்களுக்கு வைத்தறிச்சலாக இருந்திருக்குதுங்க. அவன் எப்படி வந்து தங்குவான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செய்வனை, ஏகப்பட்ட சூனியம், ஏவலை ஏவி விடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நைட் ஆனாலே சிவா ஒரு மாதிரி அலறி அடிச்சு எந்திரிப்பாராங்க. சுப்பிரமணியம், நவியா நடுவில் சிவா படுத்திருப்பாராம். தொட்டில்ல அவங்களோட தங்கச்சி பாப்பாவை போட்டிருப்பாங்களாம். ஒன்று சொன்ன மாதிரி திடீர்னு சிவா அரண்டு அடிச்சு எந்திரிப்பாராம். பக்கத்தில் இருக்கிற அந்த குழந்தையும் ஒரு மாதிரி அலறி அடிச்சு கத்த ஆரம்பிக்குமா. இப்போ நவியாவுக்கும் சுப்பிரமணியத்துக்கும் அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இருக்காதாங்க. நவியாவால் நல்லாவே உணர முடியும் அவங்க இதில் ரொம்பவே கை தேர்ந்த ஒரு பொண்ணு. அது போக தன்னோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சால் அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த செய்வினை, ஏவல் எல்லாத்தையுமே வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறாங்க.
வீட்டில் இந்த பச்சை கற்பூரம் இருக்குல்லங்க, நம்ம குளிக்கிற தண்ணியில், அதாவது தினந்தோறும் நம்ம குளிக்கிற அந்த தண்ணியில் ஒரு டப்பில் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சமும் உப்பு, கல்லுப்பை போட்டு கரையை வச்சு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, உங்களை பிடிச்சிருக்கிற செய்வினை, ஏவல், இந்த மாதிரி கண் கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈவில் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலாங்க. அப்படி தான் நவியா பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட வீட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அது போக பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே உடச்சி போட்டு சாம்பிராணியில் ஃபுல்லாக புகை காட்டுறது, காளியம்மனை மனசார வேண்டுறது, பத்திரகாளியை முழுக்க முழுக்க நம்புகிற ஒரு பொண்ணு அவங்களோட வீட்டில் ஒரு பத்திரகாளி சிலையை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு ஆகலைங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காரரோட குலதெய்வம் வேற ஒருத்தவங்க, இந்த காளியம்மனுக்கும் ஆகாது. அதாவது அவங்களோட வீட்டில் இருக்கிற இவங்களோட குலதெய்வ சக்தியை மீறி அந்த காளியம்மன் சிலையை இவங்களால அந்த வீட்டில் வைக்க முடியலைங்கிற பட்சத்தில் அந்த காளியம்மன் சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்களோட பூர்வீக ஊரான ஆந்திராவில் இருக்கிற அந்த சுடுகாட்டு பத்திரகாளியம்மன் கோயில்லையே சைடில் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போது ஒரு வழியாக இவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு தாங்க இருக்குது. நடந்த எல்லா விஷயங்களையும் சிவா கிட்டையோ இல்லை அவங்களோட தங்கச்சிக்கிட்டையோ சுப்பிரமணியமோ நவியாவோ சொல்லலை. அவங்களுக்கு கஷ்டத்தையே காட்டாமல் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்க முடியுதே தவிர்த்து அதை தாண்டிலும் போக முடியலைங்க. ஆஸ் யூஸ்வல் நல்லபடியாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக அவங்களோட வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிவா வளர்ந்துடுறாரு, சிவாவோட தங்கச்சியும் வளர்ந்துடுறாங்க. சிவாவுக்கு 22 வயசு ஆகும்போது அவங்களோட அப்பா பேச்சையும் கேட்க மாட்டாரு, அம்மா பேச்சையும் கேட்க மாட்டாரு. ஆஸ் யூஸ்வல் எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம் தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்குது, அவனோட பாக்கெட் மணிக்கு அப்பா கிட்ட வந்து காசு கேட்குறது, தப்பான பழக்க வழக்கங்களுக்கு தான் அந்த பையன் பயன்படுத்துகிறாங்கிறத அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிறாரு. அதனாலேயே அந்த பையனுக்கு சுப்பிரமணியம் காசு கொடுக்க மாட்டாராங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, நீயா உழைச்சி சம்பாரித்து அதில் நீ போயிட்டு சிகரெட் அடிப்பியோ இல்லை குடிப்பியோ அது ஓம்பாடுப்பான்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இதுக்கு நவியாவுமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போது இவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது சிவா சம்மந்தமே இல்லாமல் பாக்கெட் மணிக்கு காசு இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊர் சுற்றுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு ரேப்பிட்டோ ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. சிவா நைட் நேரத்தில் ஸ்விக்கி டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுறாருங்க. சுத்தமாக சுப்பிரமணியத்துக்கு இது பிடிக்கல. எவ்வளவோ கத்தியும் பார்க்குறாரு, அடிச்சும் பார்க்குறாரு, சொல்லியும் பார்க்குறாரு. சிவா கேட்குற மாதிரி இல்லை. அதான் நீங்கள் காசு கொடுக்க மாட்டேன்றீங்களா, நான் எனக்கு உண்டானதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இது நல்லா தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது, உழைச்சி தானே சம்பாதிக்கிறேன், நான் என்ன பிட் பாக்கெட் அடிக்கிறேன்னா இல்லை செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறேன்னா, உழைச்சி தானே சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பாவுக்குமே பெருசாக தெரிலங்க. சரிப்பா உழைச்சி தான் சம்பாதிக்கிற, ஆனால் காலேஜை கரெக்டாக முடிச்சு டிகிரி வாங்குற வேலையை பார்த்துக்கோ, டிகிரி மட்டும் வாங்காமல் விட்ட அரியர் வச்சிட்டேன்னா அப்போ தான் உன்னோட அப்பா யாருங்கிறதே உனக்கு தெரியுங்கிற மாதிரி மிரட்டி வச்சிருக்கிறாருங்க. வருஷங்கள் கழியுதுங்க. சிவா அவரோட காலேஜ் படிப்பை முடிக்கிறாரு. காலேஜ் படிப்பை முடிக்கிற இந்த நேரத்தில் அவருக்கும் சுப்பிரமணியமுக்கும், அதாவது சிவாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெரிய பிரச்சனை ஆகுதுங்க. 2 பேரோட சிந்தனைகளுமே ஆப்போசிட்டாக இருந்திருக்குதுங்க. அதாவது சிவா என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி பசங்க எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டு ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்காக நான் உன்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் சொல்கிறாருங்க. இப்படி இவங்களுக்குள்ள ஆல்ரெடி இருந்த சண்டை பெருசாக வெடிச்சு இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிவா அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரெட் ஹில்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் போயிட்டு தங்கிடுறாருங்க. பேச்சுலர் ஹவுஸில் ஆல்ரெடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தங்கியிருக்கிறாங்க. அங்கே இந்த ஸ்விக்கியில் வேலை பார்க்குற எல்லா பசங்களுமே, அதாவது இந்த ஃபுல்லாக ஃபுட் டெலிவரி பண்ணுற பசங்க, ரேப்பிட்டோவில் ஒர்க் பண்ணுற பசங்க, அவங்க உழைச்சி சம்பாதிக்கிற அந்த காசுலேருந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது சிவா வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா நவியாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவனை பார்த்து பார்த்து வளர்த்து அவனை படிக்க வச்சு அவன் தூங்குனானா சாப்பிட்டானாங்கிற மாதிரி இப்போ வேதனையில் இருக்கிறதுக்கு அவனை வந்து நம்ம படிக்க வச்சோம், அவனை நம்ம வளர்த்தோம். அதனால தாங்க சொல்கிறேன், கொஞ்சம் இறங்கி போங்க, அவனை வீட்டுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி எவ்வளவோ நவியா சொல்லியும் சுப்பிரமணியன் அவரோட பையனை, அதாவது சிவாவை வீட்டுக்கு கூப்பிடலங்க. இந்த நேரத்தில் தான் சிவாவுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்னன்னா, அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு சிவா அவங்களோட பசங்க, அதாவது இந்த பேச்சுலர் பசங்க எல்லாருமே ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட் 12லேருந்து 12:30 மணி இருக்குங்க. சிவாவோட நேமை சொல்லி யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. சிவா கண்முழிச்சு பார்க்கும்போது ஹாலில் தான் எல்லா பசங்களும், கிட்டத்தட்ட 6-7 பசங்க ஒன்றா தங்கியிருக்கிறாங்க. எல்லா பசங்களுமே ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரூமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. சிவாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த பேச்சுலராக தங்கியிருக்கிற அந்த ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடுங்க. ரெட் ஹில் சைடுலாம் வீடுங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், ரொம்பவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தாங்க இருக்கும். அதாவது இவங்க இருக்கிறது ஒரு டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா. அப்படி இருக்கும் பட்சத்தில் சுற்றிலுமே லைட்டாக காடு மாதிரியான ஒரு அமைப்பு, அதாவது இந்த கருவேலஞ்செடி அந்த மாதிரியான செடிகள் இருக்கிற ஏரியாவில் தான் இவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இவங்களோட வீட்டில் மொட்டை மாடி மட்டும்தான் இருக்கும், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான்.
கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஹால்ல தான் எல்லா பசங்களும் படுத்து தூங்குறாங்க. ஒரு கிச்சன் இருக்கும், ஒரே ஒரு ரூம் தான் இருக்குங்க. வீட்டுக்கு வெளியே பார்க்கிங்லாம் கிடையாது. அதாவது வீட்டுக்கு வெளியே அந்த காம்பவுண்டை ஒட்டியே இவங்க பைக் எல்லாத்தையுமே விட்டு வச்சிருப்பாங்க. ஆப்போசிட்ல எதுவுமே கிடையாது, கருவேலம் செடியா இருக்கிற ஒரு காடு மாதிரியான அமைப்புங்க. இப்போ நைட்டு 12:30 மணிக்கு யாரு சிவாவோட பேரை சொல்லி கூப்பிட்டா வெளியே யாரோ ஒருத்தவங்க சிவாவோட பைக்ல இருக்கிற ஆரனை பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சத்தம் இவருக்கு தான் பயங்கரமா கேக்குது. ஆனால் அங்க படுத்திருக்கிற அந்த 6 பசங்களும் அவங்க பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க குடிச்ச லிக்கரா கூட இருக்கலாம் இல்லையா? இப்போ சிவா கோபமாகி அவங்க வீட்டோட மெயின் டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே போகும்போது அவரோட பைக் மேல யாருமே உட்காரலங்க. அவரோட பைக் எங்க நிப்பாட்டினாரோ அப்படியே தான் நின்றுட்டு இருக்குது. அதை யாருமே கீழேயும் தள்ளி விடல. இவங்களோட பைக் மேலையும், அதாவது மற்ற பசங்களோட பைக் மேலையும் யாருமே உட்கார்ந்துருக்கல. ஆனால் அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்கிறதும், ஆல்ரெடி மழை பெஞ்சு ஓஞ்சிருக்குதுங்க. வெறும் மின்னல் மட்டும்தான் வெட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த ஏரியாக்குள்ள மழையெல்லாம் பெஞ்சு சகதியா தேங்கி இருக்கும் இல்லையா? அதாவது இவங்க வீட்டை சுத்திலுமே தார் ரோடுலாம் கிடையாதுங்க. இவங்க வீட்டு வாசல்லையுமே ஒரு மாதிரி மண் ரோடு மாதிரி தான் இருக்கும். இந்த மண்ணுல சகதியா சேர்ந்து அங்கங்க தண்ணியா தேங்கி கிடக்குமாங்க, குட்டை மாதிரி. சிவா வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்க யாருமே இல்லை இல்லையா? ஆனால் இப்போ அந்த தண்ணியில யாரோ ஒருத்தவங்க இப்படி குதிச்சு ஓடுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இவருக்கு பயம் கிடையாது. மேபி எவனாச்சும் பைக்கை திருடுறது கூட வந்திருக்கலாம். ஆல்ரெடி உங்களோட ஏரியாவில் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிற பட்சத்தில் வேமா ஓடுறாருங்க. அந்த சத்தம் எந்த பக்கம் கேட்குதோ அந்த பக்கம் வேமா ஓடுறாரு. இவர் கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது ஆணா பொண்ணா எதுவுமே தெரியல. டார்க் பிளேஸ். அதாவது சிவாவோட வீட்டுக்கு வெளியே மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். மற்றபடி ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு, அதாவது அந்த காட்டுப்பகுதி மாதிரி போதும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பக்கம் லைட்டே இருக்காதாங்க. நைட் நேரம் அவ்வளோவா அங்கிட்ட யாருமே போக மாட்டாங்களாம். இந்த பசங்க மட்டும்தான் ஜாலியாக போகணுன்னா போயிட்டு வருவானுங்களாம். சும்மா அவங்களுக்குள்ளே எதனா பேசிக்கிட்டு அப்படி ஜாலியாக வாக்கிங் போகணுன்னா போயிட்டு வருவாங்களாம் லைட்டு வச்சுக்கிட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது அங்கே ஓடுறது யாருங்கிறது தெரியாமலே சிவா பின்னாடியே துரத்துறாருங்க. வேமா துரத்திட்டு போனதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பாதையவே மறந்துடுறாரு. என்னடா அது, நம்ம இருக்கிற ஏரியா தான், நம்ம எப்பயுமே வாக்கிங் போகிற ஏரியா தான், உள்ளே வந்ததுக்கப்புறமா நமக்கு எதுக்கு பாதை மறக்குது? சிவாவோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. எங்கே இருக்கிறோன்னே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ஓடுறாரு, வெளியே ஓடி வர ட்ரை பண்ணுறாரு. ஆனால் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல வந்து நின்றுருக்கிறாரு. சிவாவுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த அமானுஷங்கள், பேய், அப்புறம் இந்த சாமி மேலாம் நம்பிக்கை கிடையாதுங்க. அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நிற்கிறாருல. அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே கடந்து வந்த பாதை வேற. அவங்களுக்கு சாமி மேலேயும் நம்பிக்கை இருக்குது, அந்த மாதிரி பேய் சாத்தான்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் சிவாவையும் அவங்க தங்கச்சியும் வளர்த்துருக்குறாங்க. கடவுளை பற்றி எவ்வளோ விஷயங்கள் அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லும் போது இவர் காது கொடுத்து கேட்டது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது அந்த நடு காட்டுக்குள்ள மாட்டிக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிவாவோட முதுகுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க அந்த சகதியில ஓடி வர மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இருட்டுக்குள்ள யாரு என்னன்னுலாம் தெரியல. இவர் திரும்பி பார்த்த அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிருக்குதுங்க இவரோட கன்னத்திலேயே. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தவர் தான். விழுகும்போது இவர் பார்த்த அந்த உருவம் தாடி மீசெல்லாம் அதிகமா வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி முனிவர் மாதிரி இருந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் அவரோட உடம்பெல்லாம் ரத்தமா இருந்திருக்குதுங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தவர் அவர் முழிச்சு பார்க்கும்போது அவங்களோட ஏரியாவில் இருக்கிற ஒரு கிளினிக்ல இருக்கிறாருங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. என்னாச்சுடா, எங்கே போன, உன்னை நாங்கள் தேடி அலைஞ்சோம். இப்போது சிவாவுக்கும் சிவாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தோணுதுன்னா, ஆல்ரெடி அந்த ஏரியாவில் இருக்கிற வேற ஒரு கேங்குக்கும் இவங்களுக்கும் சண்டை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்பப்போ போயிட்டே இருக்குமாங்க. பொதுவாகவே ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆகாத ஒரு கேங் இருக்க தான் செய்யும். அது மேண்டட்ரியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிற கேங்கில் எவனோ ஒருத்தன் தான் நைட்டு வந்து இந்த மாதிரி வம்பிழுத்துருக்கிறான், அவன் தாண்டா அவனை அடிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற பசங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இவருக்கும் அதாங்க தோணுது. டேய், ஆனால் அது அடித்தவன் வந்து பையன் கிடையாதுடா, வயசான தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அகோரி மாதிரி இருந்தாரா பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டேய் அது உனக்கு நைட் அடித்த மப்பில் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும் மாப்பிள்ள, அதெல்லாம் விட்டு தள்ளு, இதுக்கப்புறம் வந்தானுங்கன்னா பார்த்துக்கலாம், நீ இதுக்கப்புறம் எதனா சவுண்டு கேட்டுச்சுன்னா வெளியே போய் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ தான் சிவாவுக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க. வெளியே பைக்காரன் அடிக்கிற சவுண்டு நல்லாவே கேட்டுச்சு. அதுவும் இவர் வச்சிருக்கிற அந்த பைக்காரன் தாங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பைக்கோட கீயே வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே எப்படி பைக்காரனை அடிக்க முடியும்? அது போக நைட்டு வந்து அடித்தவன் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அந்த லாஸ்ட்டாக அரைஞ்ச அறை மட்டும்தான் இவரோட கன்னத்தில் வந்து தழும்பு மாதிரி இருக்குதே தவிர்த்து உடம்புல வேற எந்த ஒரு கீறலோ எந்த ஒரு அடியுமே படலை. அப்போ வந்தவனோட மோட்டிவ் என்ன? அவன் பாதிலேயே என்னை விட்டுட்டு போயிட்டானா? இப்படி பல குழப்பத்தோடு அவர் இருக்கும்போது அவங்க அம்மா நவியா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருதுங்க.
சிவா இங்கே நடந்த விஷயம் எதையுமே சொல்லலை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதையும் சொல்லாமல், சொல்லுங்கம்மா சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கிளினிக்கில் இருக்கிற ஒரு நர்ஸ் வந்து திட்டுறாங்க, தம்பி தம்பி உங்களுக்கு தான் அடிபட்டிருக்குல, நீங்கள் வந்து ஃபோன்லாம் பேசக்கூடாது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, டாக்டர் சொல்லியிருக்கிறான்னு சொன்னதும் நவியா நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா, என்னாச்சுடா சிவா, எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நைட்டு வந்து வெளியே வரும்போது மழை பெஞ்சிருந்துச்சு, பார்க்காம வந்துட்டேன், வலிக்கு விழுந்துட்டேன், அதில் அடிபட்டுருச்சு, அதனால தான் தூக்கிட்டு வந்துருக்கானுங்க, உனக்கு எதனா பிரச்சனைனா சொல்லு, அம்மாவும் அப்பாவும் கிளம்பி வரும், இல்லைனா அங்கேருந்து நீ இங்கே வந்துரு, கேப் போட்டு இங்கே வந்துரு, நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லும்போது அவர் எல்லாத்தையுமே மறைச்சிடுறாருங்க. மா இப்போ என்னம்மா மறுபடியும் நீயும் புருஷனை மாதிரி பேசிகிட்டு இருக்காத, என் வேலையை என்னை பார்க்க விடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ நவியாவுக்கு மனசுக்கு சரியா படலைங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி நைட்டு ஒரு கெட்ட கனவு வந்திருக்குது. எப்படி நவியாவுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு கெட்ட கனவு வந்து அவங்க பதறி அடிச்சு எந்திரிச்சாங்களோ, அதே உணர்வு தான் இப்ப நவியாக்கு சிவா மேல இருக்குதுங்க. இப்போ நவியா அவங்களோட அம்மாவை மனசுல நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இடைப்பட்ட காலத்துல நவியாவோட அம்மா, அந்த மாந்திரிகவாதி அம்மா இருக்கிறாங்க இல்லையா, ஆந்திரால அந்த கிராமத்துல இருந்த அம்மா இறந்துட்டாங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. அவங்களோட ஆத்மா இவங்களையே சுற்றி சுற்றி வரதா அவங்க அம்மாவால் உணர முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நவியா அவங்க அம்மா கிட்ட வேண்டுறாங்க, என்னோட பிள்ளைக்கு நீ தான் அந்த காளியம்மாவா போயிட்டு கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்கங்க. இப்போ அடுத்து ஒரு வாரம் போகுதுங்க. இந்த ஒரு வாரமும் சிவாக்கு அடுத்தடுத்து நெகட்டிவான விஷயங்களா நடக்குது. வீட்டுக்குள்ள போகும்போது திண்டு தடுக்கி அவரோட காலில் ரத்தம் வர்றது, ரோட்ல பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் மிஸ்ல இந்த தண்ணி லாரில இருந்து எஸ்கேப் ஆகுறது, அது போக நிறைய ஆக்சிடென்ட்டா அவர் கடந்து வராருங்க. சின்ன சின்ன காயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஆகாத அந்த கேங் இருக்கு இல்லையா, அது போக இந்த ஏரியால இருக்கிறவங்களே பேச்சுலரா இருந்தாலும் நல்லா வாழ்றீங்களாடா, சந்தோஷமா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களோட கண்கோளாறு தான் ஏதோ ஒன்று பண்ணுது போலங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 10லேருந்து 10:30 மணி இருக்குமாங்க. எப்பயுமே 11 மணிலேருந்து 11:30 மணிக்குள்ள இவர் அந்த ஸ்விக்கி ஆர்டர் எதுவுமே எடுக்க மாட்டாரு. அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு அவரோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆப்பை பார்க்கும்போது கடைசியாக அவருக்கு ஒரு ஆர்டர் வருதுங்க. அது இவர் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நேராக போயிட்டு அப்புறமா நம்மளோட வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ரெட் ஹில்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற, அதாவது ரெட் ஹில்ஸ்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுங்க. இப்போது ஆர்டர் எடுத்துக்கிட்டு சிவா மட்டும் தனியாக பைக்கில் கிளம்புறாருங்க. போய்கிட்டு இருக்கும் போதே சரியான மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்யறனால ஓரமாக ஒதுங்கிடுறாரு. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆகியும் மழை விடுற மாதிரி இல்லைங்க. சிவாக்கு ஒரு பயம். ஏன்னா ஆர்டர் பண்ணவங்க எதனா ரேட்டிங்கில் அடிச்சு விட்ருவானுங்களா, இல்லை எதனா திட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவானுங்களோங்கிற பயத்தில் கொட்டுற மழையிலையும் அவர் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாருங்க. போகும்போதெல்லாம் அவரோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, வேணாம், இந்த மழை நின்னதுக்கப்புறம் போ, அப்படி இல்லைன்னா இந்த ஆர்டர் அப்படியே விட்டுரு, அவங்களுக்கு கூட ஃபோன் போட்டு சொல்லிடுன்னு சொல்லிட்டு தோணுது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களோ, அதே மாதிரி ஏன் வந்து இப்போ வரைக்குமே அவங்க ஃபோன் பண்ணலை, ஆர்டர் பண்ணது ஒரு பொண்ணு தான், சரி ஓகே எதனா எமர்ஜென்சியாக இருக்க போது சாப்பாடு வேற போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, அதுவும் 11:30 மணிக்கு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா பசியில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாருங்க. அந்த ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது, ஆர்டர் வந்தது ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து. அந்த ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 20 ஃப்ளோருங்க. வெளியே ஒரு பெரிய கேட் இருக்குது. ஆனால் இந்த கேட்டே ஒரு மாதிரி துருப்பிடிச்சு போய் பழங்காலத்து ஒரு கேட்டு மாதிரி தான் இருக்குது. அந்த செவரு எல்லாமே ஒரு மாதிரி கருப்பிடிச்சு போய் இருக்குதுங்க. அதாவது இந்த 20 ஃப்ளோர் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டே மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தாங்க இருக்குது. பெயிண்ட் கூட அடிக்காமல் வச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளோ கஞ்ச பசங்களாக இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு யாருன்னா வருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கொற்ற மலையில் ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் யாருமே வரலங்கிற பட்சத்தில் கோபத்தில் இறங்கி போயிட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ண முடியாமல் ஓப்பன் பண்ணுறாருங்க. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத கேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அழுத்தம் கொடுத்து திறந்து உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் கவனிக்கிறாரு, செக்யூரிட்டி ரூமில் லைட் எரியுது. செக்யூரிட்டி அந்த சேரில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. நல்ல செக்யூரிட்டிடா, உன்னையெல்லாம் நம்பி இவனுங்களாம் எப்படி தான் இங்கே தங்கியிருக்கிறானுங்களும் சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாருங்க. இப்போ மழை நின்றுது. இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே இவர் வந்ததுக்கப்புறமா மழை விட்டுருது. இப்போ கீழே பைக்கை நிப்பாட்டிட்டு அட்ரஸில் பார்க்குறாரு, 20th ஃப்ளோர், அதாவது 20வது ஃப்ளோரில் போயிட்டு இவர் ஆர்டரை கொடுக்கணும். லைட்டாக இவருக்குள்ளே ஒரு பயம் வருதுங்க. என்னடா அது, ஒருத்தர் கூட இல்லை, கீழே ஒரு கார் கூட இல்லை, ஒரு பைக்கு கூட இல்லை, ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஆனால் செக்யூரிட்டி இருக்கிறாரு. அப்போது மேலே வந்து எப்படி இவனுங்களாம் தங்கியிருக்காங்க, ஒருவேளை அண்டர் கிரவுண்டில் எதனா இடம் இருக்குமா காரு பைக்கெலாம் நிப்பாட்டுறதுக்கு? ஏன்னா இவருக்கு புதுசு இந்த இடம், இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை இல்லையா. இருந்தாலும் இவரோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, வேணாம் மேலே போவேணாம், அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி கீழே வர வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுறாருங்க. கால் பண்ணால் சிக்னல் இல்லை, சுத்தமாக சிக்னலே இல்லை. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அதாவது மழை விட்டுருச்சு இல்லையா, அதாவது இந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து செக்யூரிட்டி ரூம் வரைக்கும்
மெதுவா நடந்து வராருங்க. சிக்னல் எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வராரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த செக்யூரிட்டி ரூம் கிட்ட சிக்னல் கிடைக்குது. இப்போ அந்த பொண்ணுக்கு கால் பண்றாரு. 3 தடவை ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு எடுக்கல. இவருக்கு ஒரு டவுட் வருதுங்க. பேசாம இந்த செக்யூரிட்டி கிட்டே கொடுத்துட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியை எழுப்புறாருங்க. அவரு எந்திரிக்கவே மாட்டாரு. ஒரு மாதிரி செத்து போன பொணத்தை சாட்சி வச்ச மாதிரி அப்படியே இருக்கிறாருங்க. இவருக்கு அதுவே பயம் வருது. செக்யூரிட்டியோட டோரும் உள்ளுக்குள்ள லாக் ஆயிருக்குது. வெளியே இருக்கிற ஒரு கண்ணாடியில தான் பார்த்துட்டு இருக்காரு. அது டிரான்ஸ்பரண்டான ஒரு கண்ணாடி தான். உள்ள உட்காந்துருக்கிறது தெரியும், வெளியே நிற்கிறது தெரியும். இப்போ அந்த கண்ணாடியை போட்டு தட்டு தட்டுறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த செக்யூரிட்டி எந்திரிக்கிறாரு. கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு, யாரு தம்பி நீங்க, இங்க எதுக்கு வந்தீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அண்ணே இந்த மாதிரி ஆர்டர் பண்ணாங்க ஒரு பொண்ணு 20th ஃப்ளோரு, நான் வந்து ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, இந்தாங்க நீங்கள் அந்த சாப்பாடை கொடுத்துருங்க. தம்பி எனக்கு அது வேலை கிடையாது, உன்னோட வேலையை நீ தான் பார்க்கணும், நீ தான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுகிறாரு. இதுக்கு நீ உன்னை எழுப்பாமே இருந்திருக்கலாம், நானே போய் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நகரும்போது, அந்த இடத்த விட்டு நகரும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அதாவது அந்த 20வது ஃப்ளோரில் இருந்து அந்த பொண்ணு தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ ஏமா, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டீங்களா, நான் கீழே வந்துட்டேன், கொஞ்சம் கீழே வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கும்போது, இல்லைண்ணே நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கிறேன், எனக்கு பயமாக இருக்கும் கீழே வரதுக்கு, கொஞ்சம் மேலே வந்து கொடுத்துட்றீங்களா. இப்போ சிவா பொய் சொல்கிறாருங்க. என் காலில் அடிபட்டுருக்குமா, ரத்தம் வந்துட்டு இருக்குது, அதோட நான் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம், நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குமா, நான் செக்யூரிட்டி ரூம் கிட்ட தான் நிற்கிறேன், நீங்கள் கீழே வந்தோன்னே சொல்லுங்கள், அங்கே வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லைண்ணே எனக்கு வந்து பயமாக இருக்குது, நீங்கள் என்னோட அண்ணனா நினச்சி கேட்குறேன், கொஞ்சம் நீங்கள் வந்து கொடுத்துருங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சிவாக்கும் ஒரு தங்கச்சி இருக்குது. ஸோ மனசுருகி சரிம்மா ஓகேம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போகும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அண்ணன் லிஃப்ட் இருக்குன்னா நீங்கள் லிஃப்ட்டில் கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ செக்யூரிட்டி திட்டுறாருங்க, ஏன்பா ஃபுட் டெலிவரி பண்ணுறது தானே உன் வேலை, சும்மா வந்துக்கிட்டு ஏதோ காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஏன் மேலே போய் கொடுத்தா உனக்கு என்ன வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அண்ணே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எங்களுக்குள்ளே இருக்குது, அன்டைமில் நாங்கள் வந்து உள்ளே வரலாம், ஆனால் அவங்களோட வீடு அந்த டோர் ஸ்டெப் வரைக்கும் நாங்கள் போகக்கூடாது, அது எங்களோட ரூல்ஸில் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அவரோட பைக் கிட்ட போயிட்டு அவரோட பார்சலை எடுக்கிறாருங்க. பார்சலை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இப்படி யாரோ ஒருத்தவங்க கத்துற சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க கீழே விழுந்து அலறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அந்த பார்சலை தூக்கிட்டு வேகமா ஓடுறாரு. அதாவது அந்த கவர் வச்சிருக்கிற அந்த பேக்குக்குள்ள கையை விட்டவர் டக்குன்னு இழுத்துட்டு ஓடுறாருங்க. வேகமா அந்த பார்சலை எடுத்துட்டு ஓடும்போது அங்க போய் பார்த்தா ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு ஒரு 60லேருந்து 62 வயசு இருக்குமாங்க. அந்த அம்மா லிஃப்ட்டுக்கு வெளியே, அதாவது 2 லிஃப்ட் இருக்கான், ஆப்போசிட்ல 2 லிஃப்ட் இருக்குன்னா நடுவில் விழுந்து கிடக்குறாங்க. கையை கொடுத்து இவர் தூக்கி விடுறாரு. ஏமா வயசான காலத்தில் நீங்கள் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க கீழே, இந்நேரத்தில் மழை வேற பெஞ்சிட்டு இருக்குதுமா, பனிக்காத்து அடிச்சிட்டு இருக்குமா, உங்கள் வீட்டில் யாருமே இல்லையா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு, எல்லாருமே இருந்தாங்கப்பா, இப்போ இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் என் கூட தான்ப்பா இருந்தார், அவர் இருக்கிற வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, ஏம்மா உங்களோட பசங்க பொண்ணுங்க யாரும் இல்லையா, இல்லை எல்லாருமே இருந்தாங்க, எல்லாருமே போயிட்டாங்கப்பா, ஃபாரினுக்கு போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது, வாப்பா நீ மேலே தான் வரியா, ஆமாம்மா நான் 20வது ஃப்ளோர், நான் வந்து 8வது ஃப்ளோர் தான்ப்பா, வாப்பா போகலான்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு ஆறுதலாக பேச்சு துணைக்கு ஒரு பாட்டி கிடச்சிட்டாங்க. இப்போ அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா 2 பேருமே உள்ளே போகிறாங்க. லிஃப்ட்டில் 8ஆம் நம்பரையும் 20வது நம்பரையும் இவர் தான் ப்ரெஸ் பண்ணுறாருங்க. லிஃப்ட் மேலே போய்கிட்டு இருக்கும்போதே இந்த பாட்டிமா சிவாவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தம்பிக்கு எந்த ஊர், அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க, எங்கேருந்து வரீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவரும் பதில் சொல்லிக்கிட்டே கடுப்பாகிறாருங்க. இவருக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே பிடிக்காது. ஒரு மாதிரி முறப்பா தான் பேசிக்கிட்டே வராரு. திடீர்னு 5th ஃப்ளோர்லயே லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. லிஃப்ட் லைட்டாக ஒரு குலுக்கம் கொடுத்து இவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. ஏன்னா லிஃப்ட் வந்து 5th ஃப்ளோர்லேயே நின்றுது. அது போக டோரும் ஓப்பன் ஆகுதுங்க. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, இப்படிதான்ப்பா எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று ஸ்ட்ரக் ஆகிக்கிட்டே இருக்கும், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எதுவுமே சரி கிடையாது, நானே எப்படா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது சரி பாட்டிமா, இவ்வளோ க்ரீப்பியான ஒரு இடத்துல நீங்களாம் எப்படி தான் வாழ்கிறீங்கன்னு தெரில, கீழே பார்க்கிங்கில் ஒரு பைக்கு கூட இல்லை, ஒரு கார் கூட இல்லை, அவ்வளவு ஏன் அந்த செக்யூரிட்டியை பார்த்தாலே எனக்கு பயமாக தான் இருக்குது, ஏன் இந்த அப்பார்ட்மெண்ட்டே இப்படி இருக்குது, ஒரு மாதிரி கருகி போன மாதிரி வச்சுருக்கிறாங்க, பெயிண்ட்டு அடிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எங்கப்பா அந்த மெயின்டெனன்ஸ் சொன்னால் கேட்குறான், அவன் தான் பெரியவங்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பான், காசை மட்டும் வாங்கிக்கிறானுங்கன்னு சொல்லி குழம்பிக்கிட்டே 5th ஃப்ளோர்லேருந்து மேலே, அதாவது இந்த ஸ்டேர் கேஸில் ஏறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டிமாவும் சிவாவும். 6வது ஃப்ளோருக்கு இவங்க மேலே வரும்போதே நல்லாவே தெரியுதுங்க. அதாவது அங்கே யாருமே இல்லை, ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. யாரோட வீட்டுக்கு வெளியவுமே எந்த லைட்டுமே எரியலை. பொதுவாகவே இந்த மாதிரியான ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்லலாம் வெளியே வந்து லைட் எரியுங்க, ப்ளூ கலர் லைட்டோ ரெட் கலர் லைட்டோ இல்லை எதனா ஒரு லைட் வந்து வெளியே போட்டு வச்சுருப்பாங்க, சாமி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அமைப்புமே கிடையாது. முஸ்லீமோ கிறிஸ்டினோ ஹிந்துவோ யாரோ ஒருத்தவங்க வெளியே வந்து அவங்களோட சாமி ஃபோட்டோவோ இல்லை அவங்களோட சாமி சம்மந்தப்பட்ட பொருட்களை வச்சுருப்பாங்க, தொங்க விட்டுருப்பாங்க.
அந்த மாதிரி எந்த ஒரு அட்மாஸ்பியருமே அங்கே இல்லைங்க. எந்த ரூம்லையுமே யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அது போக வெளியே இருக்கிறத விட உள்ள ரொம்பவே கருப்படிச்சு போய் செவரெல்லாம் அங்கங்கே ஒரு மாதிரி பிச்சு போட்டு இந்த குழந்தைங்கலாம் வீட்டுக்குள்ளே கிறுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா செவத்துலையும் கிறுக்கிலாம் வச்சுருக்கிறாங்க. இவருக்கு லைட்டாக பயம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. 8வது ஃப்ளோர் வந்துடுது. 8வது ஃப்ளோர் வரைக்குமே இந்த பாட்டிக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தனால அவருக்கு தெரியலை. இப்போ மேலே 12 ஃப்ளோர் போகணும். அதாவது 20வது ஃப்ளோரில் தான் அந்த பொண்ணு இருக்கிறாங்க. இவருக்கே ஒரு மாதிரி அள்ளு விடுதுங்க அந்த ஸ்டேர் கேஸை பார்க்கும்போது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற அமைதியே இவருக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. தேவையில்லாமல் உள்ளே வந்துட்டோமோன்னு சொல்லிட்டு தோணுது. இப்போ 8வது ஃப்ளோரில் இருக்கிற லிஃப்ட்டை போயிட்டு தட்டி தட்டி பார்க்குறாரு. லிஃப்ட் ஒர்க் ஆகலைங்க. ஆனால் அந்த லிஃப்ட் ஸ்ட்ரக் ஆகி நின்னது 5வது ஃப்ளோரில் தான். இப்போது அந்த லிஃப்ட்டில் காட்டுறது 13வது ஃப்ளோர். 13வது ஃப்ளோருக்கு எப்படி அந்த லிஃப்ட் போச்சு? இந்த பாட்டி தான் சொன்னாங்களே இந்த மாதிரி அடிக்கடி 5வது ஃப்ளோரில் தான் ஸ்ட்ரக் ஆகிடுது, அதுக்கு மேலே நடந்து தான் போக வேண்டியதாக இருக்குன்னு. அப்புறம் எப்படி அந்த லிஃப்ட் 13வது ஃப்ளோரில் போய் நின்றுச்சு? இவருக்கு லைட்டாக உடம்புல ஒரு உதட்டம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. வேகமா ஓடி போயிட்டு அந்த பாட்டி எந்த வீட்டுக்குள்ளே போனாங்களோ அந்த வீட்டோட காலிங் பெல்லை கிளிக் பண்ணுறாரு. ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பாட்டி ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. மேபி அவங்களுக்கு உடம்பு முடியாத ஒரு பாட்டியாக கூட இருந்திருக்கலாம். அவங்க உள்ளே போயிட்டு டேப்லெட் போட்டு கூட படுத்துருக்கலாங்கிற பட்சத்தில் இவர் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து நகர ஆரம்பிக்கிறாருங்க. இப்போது அங்கேருந்து நகண்டு அந்த ஸ்டேர் கேஸ் கிட்ட வரும்போது, அதாவது அந்த படிக்கட்டில் ஏறும்போது, அதாவது இந்த படிக்கட்டில் ஏற போகும்போது அந்த பாட்டி வீட்டோட டோர் ஓப்பன் ஆகுதுங்க. அந்த பாட்டி வீட்டோட டோரை ஓப்பன் பண்ணுற சத்தம் இந்த ஃப்ளோர் முழுக்க எக்கோ அடித்து கேட்குது. அப்போது இந்த ஃப்ளோர் முழுக்க ஆட்களே இல்லையா? பயத்தில் மெதுவாக எட்டி பார்க்குறாரு. அந்த பாட்டி வெளியே வந்து நிற்கலை. டோர் மட்டும்தான் உள்ளு வழியாக ஓப்பன் ஆகிருக்குது. வேமா ஓடி போயிட்டு பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அந்த பாட்டி உள்ளேருந்து கூப்பிட்றாங்க. தம்பி, நான் ரூம்குள்ளே இருக்கிறேன்ப்பா, ஒரே ஒரு நிமிஷம்ப்பா, நான் வந்துடுறேன், இல்லைன்னா நீ கூட உள்ளே வாப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அவங்க வீட்டோட ஹாலில் லைட்டு வெளிச்சமே இல்லை. ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. வீடே இருண்டு போய் கிடக்குது. என்னாச்சு பாட்டி, ஏன் உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவரோட டார்ச் லைட்டை ஃபோனில் ஆன் பண்ணிவிட்டு, எதனா ப்ராப்ளமா பாட்டி, கரண்ட்டில் எதனா ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாப்பா, இந்த 3 ஃபேஸ் வந்து அப்பப்போ இப்படி தான் எதனா ஒன்று ஆகிடும், அதனால தான் என்னோட வீட்டில் மட்டும் கரண்ட் போச்சு. இவர் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. இவர் நடந்து வந்து அந்த காரிடார்லலாம் ஃபுல்லாகவே லைட் எரியுது. இப்போது வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த பாட்டியோட சத்தத்தை பின்தொடர்ந்து அவங்களோட ரூம்குள்ளே போய் பார்த்தா அவங்களோட கட்டில் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நூலாம்படையா மேலே ரத்தக்கரையோட பயங்கரமாக இருந்திருக்குதுங்க பார்க்கறதுக்கே. அந்த கட்டில் ஆல்ரெடி எரிஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்குது. சிவாக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அந்த ரூம்லேருந்து வேமா வெளியே ஓடி வரும்போது மெயின் டோர் லாக் ஆயிடுது. அந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருட்டடைஞ்சு இருக்குதுங்க. இப்போ ரூம்குள்ள சிவா மட்டும் தனியா மாட்டிக்கிட்டாரு. அந்த பாட்டியோட சத்தம், அந்த பாட்டி சிரிக்கிற சத்தம் அந்த வீடு முழுக்க எக்கோ அடிக்குதுங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீடே ஒரு மாதிரி மயான அமைதி ஆயிடுதுங்க. அமைதியான ஒரு சூழ்நிலையில இவர் உர்ற மூச்சு சத்தம் மட்டும்தான் இவருக்கு பயங்கரமா கேட்டுட்டு இருக்குது. திரும்பி பார்க்கும்போது அவரோட மூஞ்சி கிட்ட, அதாவது இவரோட அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துக்கு அந்த பாட்டியோட உடம்பே எரிஞ்சு போய் முகம் மட்டும் அப்படியே ஒரு பக்கம் மட்டும் ஸ்கல்லா இருந்து இன்னொரு பக்கம் ரத்தக்கரையோட கண்ணெல்லாம் பிதுங்கி போய் கிட்டக்க வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. பயந்து போயிட்டு போனை கீழே போட்டுறாருங்க. டக்குன்னு ஒரு செகண்ட் இவர் சூதானமாகி பார்த்தா அந்த ஸ்டேர் கேஸ் கிட்ட இவர் போயிட்டு இருக்கும் போது செல்போன் கீழே கிடக்குது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது, அந்த பாட்டியோட வீட்டுக்குள்ள தானே இருந்தோம், இப்போ எப்படி நம்ம மறுபடியும் அந்த 8வது ஃப்ளோர்ல இருக்கிற அந்த ஸ்டேர் கேஸ்ல படிக்கட்டு கிட்ட வந்தோம்? அப்ப நம்ம அந்த பாட்டி வீட்டுக்குள்ளேயே போலையா? இவருக்கு ஒண்ணுமே புரியல. இதே நேரம் மறுபடியும் அந்த பாட்டியோட வீட்டோட டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குதுங்க. இப்போ சிவாக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆல்ரெடி நடக்க போற ஒரு விஷயத்தை தான் அவருக்கு கண்ணுல படமா காட்டியிருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் அந்த பாட்டியோட வீட்டுக்குள்ள போய் அந்த ட்ராப்ல மாட்டிக்க கூடாதுங்கிற காரணத்தினால கீழே இறங்கி ஓடிடலாம். இதுக்கு மேலே 20வது ஃப்ளோருக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. இங்கே ஏதோ ஒன்று தப்பா இருக்குங்கிறத உணர்ந்துடுறாருங்க. இப்போ வேமா 8வது ஃப்ளோர்ல இருந்து இறங்கி கீழே ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா ஃப்ளோர் நம்பர் 20. அதாவது மேலே ஏறி போனாதான் அதுவே 9th ஃப்ளோர் தான். இப்போ இவர் கீழே இறங்கி போனார்னா 7th ஃப்ளோருக்கு தானே போகணும். ஃப்ளோர் நம்பர் 20ல போய் நிற்கிறாரு சிவா. சிவாக்கு இன்னொரு ஷாக்குங்க. அந்த லிஃப்ட் இருக்கு இல்லையா, அது 20வது ஃப்ளோர்ல தான் நிற்கிது. இவர் கீழே அந்த 8வது ஃப்ளோர்ல பார்க்கும்போது 13th ஃப்ளோர்ல இருந்த லிஃப்ட் இப்போ 20th ஃப்ளோர்லயே இருக்குது. சரி பரவாயில்ல, அந்த லிஃப்ட்டை கிளிக் பண்ணி அதில் ஓடிடலான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணா அது ஒர்க் ஆகலைங்க. அதாவது இந்த டோர் ஓப்பன் ஆகவே இல்லை, லிஃப்டோட டோர். என்னடா அதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே ஓடுறாரு. அகைன் அதே 20th ஃப்ளோர்லயே வந்து நிற்கிறாரு.
நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு ட்ராப்ல நம்ம மாட்டிக்கிட்டோம். இந்த ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்குள்ள நம்ம வந்திருக்க கூடாது, இங்க ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குங்கிறத அவரால் உணர முடியுதுங்க. அவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி கண்ணுலாம் கலங்க ஆரம்பிக்குதுங்க. இந்த நேரம் பார்த்து 20வது ஃப்ளோர்ல 20105ங்கிற ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேக்குதுங்க. அண்ணா வந்துட்டீங்களா? மேலே வரமாட்டேன்னு சொன்னீங்க, காலில் ரத்தம் வருதுன்னு சொல்றீங்க. காலில் ரத்தம் இப்போ சரியாயிடுச்சானா? இல்லை உங்களுக்கு எதனா மெடிசின் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கண்ணா, வீட்டிலேருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பவ்யமான குரல்ல ஒரு பொண்ணோட சத்தம் கேட்குதுங்க. அதாவது இவர்கிட்ட ஃபோனில் பேசின அந்த பொண்ணோட குரல் கேட்குதுங்க. இப்போ சிவா பயந்துக்கிட்டு எச்சிலாம் முழுங்கிக்கிட்டு கீழே அவரோட காலை பார்க்குறாரு. அவரோட பெருவரல்லேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி நல்லா கதையை கவனிச்சிங்கன்னா தெரியும், அவர் கீழே வரும்போது அந்த பொண்ணுக்கிட்ட பொய் தான் சொல்லியிருப்பார். மேலே அந்த பாட்டிக்கிட்ட, அதாவது அந்த பாட்டியோட வீட்டுக்கு வந்துட்டு மேலே 20வது ஃப்ளோருக்கு வந்து நிற்கும்போது கூட அவரோட காலில் ரத்தம் வரலை. ஆனால் இப்போது அந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன பொய் உண்மையாயிடுச்சுங்க. அவரோட காலில் இருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் ஓடிடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்டேர் கேஸில் இறங்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. மறுபடியும் அதே ஃப்ளோரில் வந்து நிற்கிறாரு. இந்த முறை அந்த பொண்ணோட ரூம் 20105ங்கிற ரூம் ஓப்பனில் இருக்குது. அந்த ரூமுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறாரு. இப்போது கீழே அந்த பாட்டியோட வீட்டில் கரண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இல்லைங்க. இந்த பொண்ணோட வீட்டில் ஃபுல்லாகவே கரண்ட் இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு ரிச் ஹவுஸ் ஃபீலிங் கொடுக்குது. அதாவது எரிஞ்சு போன மாதிரியோ பழைய வீடு மாதிரியோ க்ரீப்பியாவோ இல்லாமல் வீடே ஒரு மாதிரி பளபளக்குதுங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதாவது அந்த பொண்ணோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால். இவர் வெளியே நின்று பார்த்தா நேராகவே ஒரு பால்கனி இருக்குதுங்க. 20வது ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பால்கனி. அங்கே பயங்கரமாக காத்தடிச்சுக்கிட்டு இருக்குது. மழை பெய்ய வேற போகுது. இப்படி இடிமின்னல் சத்தத்தோட அந்த அட்மாஸ்பியரே பயங்கரமாக இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தலையை விரித்து போட்டு, அவங்க ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க, டிஷர்ட் போட்டிருக்கிறாங்க, அவங்களோட பால்கனியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த பக்கமாக வானத்தை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் இப்போது சிவாவை உள்ளே கூப்பிட்றாங்க. அண்ணே வாங்கண்ணே, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வாங்க உட்காந்து நீங்களும் சாப்பிட்டுட்டு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது கொலை நடுங்குதுங்க. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சு இவர் கையில் இருக்கிற அந்த சாப்பாடு பொட்டலத்தை தூக்கி உள்ளே எறிகிறாரு. இதுக்காக தானே என்னை படாத பாடுபடுத்துற, உனக்கான சாப்பாடை நான் கொடுத்துட்டேன், என்னை விட்டுரு, எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நான் போகணும்னு சொல்லிட்டு வேமா ஓடுறாருங்க. அங்கேருந்து எவ்வளவோ மூச்சு திணற ஓடினாலும் அவர் ஓடி போய் நின்ன இடம், அதாவது இந்த தடவை 20th ஃப்ளோரில் இல்லை, மொட்டை மாடியில் போய் நிற்கிறாருங்க. மொட்டை மாடியில் போய் நின்னதுக்கு அப்புறமா சிவாக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப சிரமம். இப்போதான் நவியா, அதாவது சிவாவோட அம்மா சொன்ன விஷயங்கள்லாம் இவருக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. நமக்கு என்னைக்கு ஒரு ஆபத்துன்னு வருதோ அன்னைக்கு தான் பெத்தவங்க சொன்ன சில விஷயங்கள்லாம் நமக்கு பெரிய விஷயமா தெரியும். அப்படி தான் சிவாவுக்கு ஒரு விஷயம் பெருசாக தெரியுது. என்னன்னா, அவங்க அம்மா இவரோட கையில் கட்டியிருந்த ஒரு கருப்பு கயிறு. இந்த கயிறு அவங்க அப்பா கட்டியிருந்தது. சுப்பிரமணியத்துக்கு நவியாவோட அம்மா அந்த மாந்திரிகவாதி கொடுத்தாங்க இல்லையா முதல்ல, அந்த கயிறை கட்டி விட்டு அனுப்பியிருக்கிறாங்க நவியா. அதை கொடுத்ததே சுப்பிரமணியம் தான். அவன் வெளியே போகிறான், அவனுக்கு மேபி, அதாவது அந்த முனிதயம் இப்பையும் இவங்களோட குடும்பத்தை பாதிக்கக்கூடாது, அதாவது அவங்களால பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற பட்சத்தில் சிவாவோட கையிலையும் அவங்க தங்கச்சி கையிலையும் 2 கயிறை கட்டி விட்டுருக்குறாங்க. இப்போ சிவாக்கு அந்த ஞாபகம் வருதுங்க, அந்த கயிறு இருக்கிற வரைக்கும் உன்னைய எந்த ஒரு ஆத்மாவும் நெருங்காது, உன் கண்ணுக்கு வேணா தெரியுமே தவிர்த்து அதே நேரத்தில் உன்னை எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே, மா இதிலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நீ ஏதோ எனக்கு ஆசையாக கட்டி விட்ற, அம்மா கட்டி விட்ட கயிறுங்கிற காண்டி தான் கட்டிக்கிறேன், ரொம்ப பேசினா இப்போயே கழட்டி போட்டு போயிடுவேங்கிற மாதிரி தான் திமிரா பேசியிருக்கிறாரு. இப்போது அந்த கயிறு இருக்குதான்னு சொல்லிட்டு கையை தூக்கி பார்த்தா கயிறை காணுங்க. இப்போ தான் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்குறாரு. நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இவர் அந்த பேக்குள்ளே கையை விட்டு ஃபுட்டை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அந்த கிராண்ட்மா வந்து கீழே விழுந்தப்போ வேமா ஓடி வந்தார் இல்லையா, அப்போது இவரோட அந்த பேஸ்கெட்குள்ளே இருந்த ஒரு கம்பி இவரோட கயிறு சிக்கி அது அவுந்து உள்ளேயே விழுந்துருச்சுங்க. இவரோட கையிலையும் ஒரு கீறல் இருக்குது. இரத்த காயத்தோட தான் வந்திருக்கிறாரு, இவர் கவனிக்கலை. சிவாக்கு இப்போதான் இந்த அமானுஷ்யங்கள் மேலே நம்பிக்கையே வருதுங்க. அது போக வகையாக மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேலே நம்மளால் இங்கேருந்து உயிரோட தப்பிக்க முடியாது, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வருதுங்க அவருக்குள்ள. அதே நேரம் அவருக்கு ஆப்போசிட்டில் அந்த மொட்டை மாடியில் லைட்டு சுத்தமாக கிடையாது, ஒரு மாதிரி இருட்டி போய் தான் கிடக்குது. ஏன்னா அன்னைக்கு அமாவாசை, நிலாவோட வெளிச்சம் கூட இல்லாத அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது பயங்கரமாக மின்னல் வெட்டுதுங்க. 4-5 கீரலாக வானமே பொழந்து போகிற மாதிரியான ஒரு மின்னல் வெளிச்சத்தில் அவரோட கண்ணுக்கு முன்னாடி தாடி மீசெல்லாம் அதிகமாக வச்சுக்கிட்டு அகோரி மாதிரியான ஒரு உருவத்தில் அந்த முனிதயம்ங்கிற ஆத்மா நின்றுக்கிட்டு இருக்குதுங்க.
இந்த ஆத்மாவை பார்த்த உடனேயுமே இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நைட்டு இவரோட பைக்கில் யாரோ ஒருத்தவங்க ஆரன் அடித்த மாதிரி இருந்துச்சு. வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு உருவம் வந்து அடிச்சிச்சு இல்லையா, அதே உருவம் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிது. அப்போ அந்த உருவம் தான் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குதா, அதுதான் நம்மளை இங்கே வர வச்சுச்சான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாருங்க. இந்த நேரத்தில் தான் அவருக்கு பின்னாடி சிரிக்கிற சத்தம் பயங்கரமாக கேட்குது, ஒரு பொண்ணோட குரல்ல. திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு எந்த ஒரு அகோரமான ஒரு உருவத்திலையும் இல்லாமல் நார்மலாக ஒரு பொண்ணோட உருவத்திலேயே, ஆனால் பார்த்தாலே தெரியுது ஒரு சூனியக்காரி மாதிரியான ஒரு உருவத்தில் ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு, இது பரம்பரை சாபம், உன்னை சும்மா விடாது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி என்னோட குருவை அழிச்சிங்களோ, அதாவது நீ எப்படி என்னோட குருவை அழிச்சியோ அதே மாதிரி நான் உன்னை அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிவாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. அவருக்கு இந்த பரம்பரை ரகசியம், இந்த மாதிரி முனிதயமை வந்து அவங்களோட தாத்தா தான் அழிச்சாரு, அது போக இந்த விஷயங்கள் எதுவுமே இவருக்கு தெரியாது. அவங்க தாத்தாவை பற்றியோ அவங்க பாட்டியை பற்றியோ அவங்க வந்து சொல்லியே வளர்க்கலை. இந்த மாதிரி எல்லாருமே ஊரில் இருக்கிறாங்க, நம்ம வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் போகலான்னு சொல்லி தான் வச்சுருக்கிறாங்களே ஒழிய அவங்களோட சாவுக்கு கூட இந்த பசங்களை கூட்டு போல. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வேணாம், தெரியாமையே வளர்ப்போங்கிற மாதிரி தான் வளர்த்துருக்கிறாரு. இப்போ ஒன்றுமே புரியாமல் அழுதுகிட்டே, ஏய் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்காக என்னை இங்கே வர வச்சிங்க, எனக்கு உங்களுக்கு எதனா சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ அந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையும் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த முனிதயம்ங்கிற அந்த ஆத்மாவை இவங்க எல்லாருமே சேர்ந்து அழிச்சாங்க இல்லையா, அவங்கள அந்த முனிதயம் வந்து குருவாக ஏற்றுக்கிட்ட ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க இந்த செய்வன சூனியம் இதெல்லாம் வைக்கிறவங்க, அது போக ரொம்பவே மோசமான ஒரு குரூப்புங்க. எப்படி நவியாவோட அம்மா அவங்களோட கேங் எல்லாருமே, அதாவது அவங்களோட மாமனார் இவங்க எல்லாருமே கெட்டதுக்கு துணை போகாமல் நல்லதுக்கு துணை போகிறாங்களோ, அந்த மாதிரி கெட்டதுக்கு துணை போகிற ஒரு டீம்ங்க. அந்த கெட்டவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த குரு இறந்ததுக்கு அப்புறமா இந்த குடும்பத்தையே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்களை வெளியே கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணும் போதெல்லாம் நவியா தான் இவங்க எல்லாரையுமே காப்பாத்திருக்கிறாங்க. சொல்ல போனா இவங்களோட வீட்டில் நடந்த அந்த அசம்பாவிதங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களோட சொந்தக்காரங்க, அதாவது சிவாவோட வீட்டில் வந்து ஆல்ரெடி இந்த நிறைய செய்வின கோளாறு, இவங்க அரண்டு எந்திரிப்பாங்க, நைட்டு முழுக்க முடிச்சிருப்பாங்க, நவியாவாலையும் ஒரு கெட்ட சக்தியை உணர முடியுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது செய்வினையும் சூனியமும் கிடையாதுங்க, இந்த கெட்ட சக்தியோட வேலை தான். அதை சிவாவோட அம்மா நவியா அவங்களோட காளியம்மனோட துணையோட வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க. இப்ப எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சாங்களோ அது நடக்க போகுதுங்க. சிவாவை இந்த ஆத்மாக்கள் அழிக்க போகுது. இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா சிவாக்கு இப்பதாங்க புரியுது, அம்மாவும் அப்பாவும் எதனால அவ்வளோ தூரம் நம்மளை வந்து பொத்தி பொத்தி வச்சிருந்தாங்க, வெளியவே போகக்கூடாதுன்னு சொன்னாங்கிறது இப்பதான் புரியுது. இருந்தாலும் அவருக்கு ஒரு டவுட்டுங்க, ஆமா நீ நினைச்சிருந்தா நீ அன்னைக்கே அடிச்சு போட்டுருக்கலாம்ல, அன்னைக்கு நைட்டு ஏன் என்னை அப்படியே விட்டுட்டு போனோன்னு சொல்லிட்டு அந்த முனிதயம ஆத்மாவை பார்த்து கேட்குறாருங்க. அப்படி அன்னைக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அன்னைக்கு என்ன நீ கொல்லலை, இல்லை இந்த மாதிரி நிறைஞ்ச அமாவாசையில் தான் என்னை கொல்லணும்னு சொல்லிட்டு எதனா சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ அந்த மந்திரவாதி பொண்ணே சொல்லுதுங்க, ஏய் அன்னைக்கே உன்னோட கதையை முடிச்சிருக்க முடியும் எங்களால், ஆனால் உனக்கு பின்னாடி ஒரு சக்தி இருந்துச்சு, அந்த சக்தியை மீறி எங்களால் உன்னை தொட முடியலை, இன்னைக்கு அந்த சக்தி உன் கூட கிடையாது அப்படிங்கும்போது இப்போதான் யோசிக்கிறாரு, அவரோட கையில் இருந்த அந்த கருப்பு கயிறு தான் அவரை காப்பாத்தி இருக்குது. இப்போ அந்த கயிறு கீழே அந்த பாக்ஸ்லயே கலண்டு விழுந்த காரணத்தினால அதுவுமே இந்த ஆத்மாக்களோட சதிதான். சிவாக்கே ஒரு கட்டத்துக்கு மேல தெரிஞ்சிருச்சுங்க, இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல சிவாவோட அம்மா நவியாவை மனசுல நினைக்கிறாருங்க. மனசுல நினைச்சுக்கிட்டு காளியம்மனையும் மனசுல நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடுறாருங்க. கண்ணை மூடிட்டு அவர் கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி 20வது ஃப்ளோருக்கு மேல இருக்கிற மொட்டை மாடியில இடி மின்னலோட மழை பயங்கரமா பெய்ய போகுதுங்கிற அந்த ஸ்டேஜில் இவர் கீழே விழுகிறதுக்காக சூசைட் பண்ணிக்கிறதுக்காக நிற்கிறாருங்க. சிவாவுக்கு நல்லாவே தெரியுது அவர் அவராகவே இல்லை, அதாவது அவரோட கை கால் எதுவுமே அவரோட சொன்ன பேச்சை கேட்கல, மைண்டு மட்டும் நார்மலாக தாங்க இருக்குது. இப்போ தான் பின்னாடி சிரிக்கிற சத்தம் கேட்குது, அந்த பொண்ணோட சத்தம். திரும்பி பார்க்கும்போது மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிக்குது. அவரோட உடம்புல மழை தண்ணி பட்டதுக்கு அப்புறமா அவர் சுயநினைவுக்கு வந்து வேகமா மேலேருந்து இறங்கிடுறாரு. இப்போ அந்த ஆத்மா இவர்கிட்ட நெருங்கி வரும்போது இவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஒளிங்க, அந்த முனிதயம்ங்கிற ஆத்மாவும் அவரோட சிசியான அந்த ஒரு விச்சும் அந்த மந்திரவாதியும் பயந்து போய் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவந்து போய் மிரண்டு போய் நிக்கிறாங்க யாரோ ஒருத்தரை பார்த்து. அதாவது இந்த சிவாக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நல்லாவே உணர முடியுதுங்க. இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை சிவா தன்னோட வாழ்நாளில் உணர்ந்ததே கிடையாது. இப்போ சிவா மெதுவா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது
பயங்கரமான ஒளிக்கு நடுவுல இருந்து ஒரு சூலாயுதம் வேகமா பறந்து வந்து அந்த முனிடயம்ங்கிற ஆத்மாவை குத்தி தூக்குதுங்க. இப்படி ஒரு உருவத்துல சிவபெருமான் சாட்சாத் இவர் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ருத்ரதாண்டவம் ஆடி இந்த சிவாவையும் மயக்கம் போட வச்சிடறாருங்க. அதாவது இந்த விஷயங்கள்லாம் கண் கூட பார்த்துட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவர் கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே, இவரோட தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவா அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்றாரு. அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு ஷாக்குங்க. ஒருவேளை பையன் அன்னைக்கே இறந்துருந்தானா அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த சிவனை இறங்கி வந்து நம்மளோட பையனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாருங்கிற ஒரு மாதிரியான ஒரு நிசப்தமும் இருக்குதுங்க. இப்ப சுப்பிரமணியன் நவியா கிட்ட கேட்கிறாருங்க, ஏமா நம்ம வந்து காளியை தான் கும்பிடுறோம், உன்னோட இஷ்ட தெய்வம் உன்னோட குலதெய்வமே காளி தான். அப்படி இருக்கும் பட்சத்துல சிவன் வந்து எதுக்குமா வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஏன்னா சிவா வந்து சாமி கும்பிட்றதே கிடையாது, சாமி மேல நம்பிக்கையே கிடையாது, இந்த மாதிரி தீய சக்தி மேலேயும் நம்பிக்கையே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு பையனுக்கு சிவனை இறங்கி வந்து எதனால ஹெல்ப் பண்ணணும்? அந்த பையன் கையில அந்த கயிறுமே இல்லையே, இது என்ன எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்குது. நல்ல விஷயமாவே இருந்தாலும் இது எதனால நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆர்வமா இருக்குன்னு கேட்கும்போது இப்பதான் நவியா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலி நவியாவோட தாத்தா இறந்து போன குரு இருக்கிறார் இல்லையா, அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த முனிதயம்ங்கிற அந்த ஆத்மாவை அழிக்க போனவர். அவரோட பேரு சிவா. அவரோட பேரை தான் அவங்களோட பையனுக்கு நவியா வச்சிருக்கிறாங்க. அது போக அவர் பரம சிவன் பக்தனாங்க. எப்பயுமே அவர் சுடுகாட்டில் தான் படுத்திருப்பாராம், சுடுகாட்டிலேயே தான் இருப்பாராம், சுடுகாட்டிலேயே சிவன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருப்பாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் தான் மறுபடியும் மறுபிறவி எடுத்து சிவாவோட உருவத்தில் பிறந்திருக்கதா நவியாவோட அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். எங்க சுப்பிரமணியத்துக்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொன்னா அவர் பயந்துருவாருங்கிற பட்சத்துல நவியாவோட அம்மா சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நவியாவும் சொல்லலைங்க. இப்பதான் அந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இறந்து போன நவியாவோட தாத்தா, அந்த மந்திரவாதி தாத்தா இருக்கிறார் இல்லையா சிவா, அவரு மறுபிறவி எடுத்து இவங்க குடும்பத்தோட சாபத்தை அழிக்கணுங்கிறது தான் விதிங்க. இதுதான் அங்க நடந்திருக்குது. இப்போ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பிரபாகரன் ராதாகிருஷ்ணன் போட்டு முடிக்கிறோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாதியிலேயே இது என்னோட ஓன் ஸ்டோரி தான் சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசைங்க, இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கோல்டுங்க, நம்மளால் ஒரு விஷயத்தை என்றைக்கு நம்ம பண்ண போகிறோமோ அந்த நேரத்தில் தான் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வருங்கிற மாதிரி மற்றவங்க சொன்ன கதையை சொல்லும் போது தான் எதனா டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு பார்த்தா நம்மளா ஓனாக சொல்கிற கதையில் கூட ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துடுதுங்க. இதில் நீங்கள் கேட்ட அந்த பச்சை கற்பூரம், அதாவது நான் சொன்ன அந்த பச்சை கற்பூரத்தை வந்து தண்ணியில் கலந்து குளிக்கிறது, நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களை பிடிச்ச அந்த விஷயங்கள்லாம் போயிருங்கிறது உண்மைங்க. நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உள்ளே வச்சுருக்கிறேன். அது போக அந்த முனிடயம்ங்கிற ஆத்மா, அது போக அந்த பிரேதாங்கிற அந்த மாதிரியான பேய் வகைகள்லாம் இப்போ வரைக்குமே ஆந்திராவில் இருக்கிறதா நம்பப்படுதுங்க. ஆந்திராவில் சில கிராம பகுதிகள்லையும் மலைப்பகுதிகள்லையும் அந்த ஆத்மாக்கள்லாம் இப்போ வரைக்குமே இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அதன் அடிப்படையில் தான் நான் அந்த ஆத்மாக்களை தூக்கி வச்சு ஒரு கதையை ஃபார்ம் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல தொடர்ந்து ரெகுலர் அப்லோட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது, அதாவது டெய்லி அப்லோட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸ்பாட்டிஃபையை ஃபாலோ பண்ணாதவங்க டெவில்ஸ் கிச்சனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கோஸ்டீஸ். இந்த ஸ்டோரிக்கு 10க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்கிறத கீழே உங்களோட கமெண்ட்டோட சேர்த்து போட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு ஸ்ரீலங்காலேருந்து ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் என் மேலே இருக்கிற அன்பில் தான் கமெண்ட் பண்ணுறாருங்கிறது எனக்கே தெரியும். இந்த ஸ்பாட்டிஃபைங்கிறது அது ஒரு ஆப்பு தம்பி. அதில் போயிட்டு நான் வந்து ஒரு மெம்பராக தான் இருக்கிறேன். ஐ மீன் நானும் அதில் வந்து ஒரு சேனல், இப்போ யூடியூப்புங்கிறது பொதுவான ஒரு விஷயம் இல்லையா, அந்த பிளாட்ஃபார்மில் நான் ஒரு சேனல் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி தான் ஸ்பாட்டிஃபைல. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம போய், அதாவது நான் டேரெக்டாக அவங்ககிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கோ இல்லை மெயில் போட்டு பண்ணுறதோ முடியாது. ஸ்ரீலங்காவில் எடுக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. மேபி உங்களோட ஊரில் எடுக்கலைன்னா அதுக்கு என்னால் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. அதுதான் நிசப்தமான உண்மை. அதை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன். எல்லா வீடியோக்கும் கீழே அந்த கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நான் போன ஸ்டோரியிலேயே வாய்ஸ் கமெண்ட்டே போட்டிருந்தேன், அதையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தெளிவாகவே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் தயவு செஞ்சு கேட்காதீங்க தம்பி. அப்படியே இந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்ககிட்ட சொல்லலைங்க, அங்கங்கே சில சீன்ஸ் எல்லாம் மறைச்சி தான் சொல்லியிருக்கிறேன். இதை ஒரு ஃப்யூச்சரில் ஒரு மூவியாக பண்ணும்போது
அங்கங்கே அதாவது ஃபுல்லாகவே ஃபுல்ஃபில் ஆயிருங்க. மேபி நிறைய பேருக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ஓட்டை இருக்கே, இது இங்கே இடிக்குதே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆயிருக்கலாம். அது எல்லாத்தையுமே நான் இப்பயே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஆர்வம் இருக்காது. இதே கதையை நீங்கள் போய் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது புதுசாக என்ன பண்ணியிருக்கிறாரு அண்ணன், அன்னைக்கு சொன்னதை விட வேறு என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, அந்த க்யூரியாசிட்டியோட இருங்க. நம்ம ஃப்யூச்சரில் அதுக்கான வாய்ப்பு நமக்கு வரும் கண்டிப்பாக. அப்பம்போது நம்ம மீட் பண்ணலாம். இப்போது இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா போஸ்ட் கிரெடிட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் இந்த நபியா, சுப்பிரமணியன், அப்புறம் சிவா இவங்க 3 பேருமே இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது, அங்க இருந்த சிவாவோட தங்கச்சிய காணுங்க. அந்த ரூம்ல இருக்கிற பசங்க எல்லாருமே வேகமா வெளிய போயிட்டு, ஹாஸ்பிட்டலே சல்லடையா அலசி தேடும்போது, அந்த பொண்ண காணோம். எங்க போனாங்கன்னே தெரியல. இப்போ கீழ ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்குதுங்க. சத்தம் பயங்கரமா கேட்குது. இங்க இருக்கிற நர்ஸுங்கலாம் ஓடி போயிட்டு வெளிய எட்டி பார்க்குறாங்க. சிலர்லாம் வேகமா லிஃப்ட்ல ஏறி கீழ போறாங்க. என்னாச்சும்மான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சிவாவோட தங்கச்சி யாழினி மொட்டை மாடியில நின்னுக்கிட்டு அவங்களோட கண்ணு எல்லாமே ஒரு மாதிரி வெள்ளையா மேல தூக்கிட்டு மேலேருந்து குதிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறாங்க. சிவாவும் அவங்க அப்பா சுப்பிரமணியனும் வேகமா ஓடுறாங்கங்க மொட்டை மாடிக்கு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக. வேகமா மேலே ஓடி போய் பார்க்கும்போது இவங்க கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு கூட ஆக்சுவலா அந்த முனிதயம்ங்கிற அந்த ஆத்மா அழிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க கூட இருந்த அந்த ஒரு சூனியக்காரி இருக்கிறா இல்லையா, அந்த பொண்ணு இவங்களோட பொண்ணோட உருவத்துல மேலே நின்றுக்கிட்டு மேலேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. அதாவது சிவாவோட தங்கச்சி யாழினி அவர் கண்ணு முன்னாடியே மேலேருந்து குதிச்சு இறந்துடுறாங்க. இப்போது அவங்க கீழே விழுந்த உடனேயுமே அவங்களோட உடம்புல இருந்து அந்த ரத்தம்லாம் போய்கிட்டு இருக்குது. மேலேருந்து பார்க்குற சிவாவோட கண்ணுக்கு அந்த ரத்தத்தில் இருந்து ஐ எம் பேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருதுங்க லெட்டரில். இதோட டு பி கண்டினியூன்னு சொல்லிட்டு இந்த பார்ட் 1 முடிக்கிறோம். ஹலோ கோஸ்டீஸ், கமெண்ட் செக்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ப்ரோ, ஐ எம் ஏ பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் ஹேவ் லிசன் டு ஆல் ஆஃப் யுவர் வீடியோஸ். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்டோரியை தான் ஃபுல்லாகவே கேட்பேன். என்னோடய ஆஃபீஸில் இருக்கும்போதும் உங்களோட ஸ்டோரிஸை தான் ஃபுல்லாகவே கேட்டுகிட்டு இருப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து கேட்டுட்டு தூங்கிட்டேன். ஒரு 3 மணி இருக்கும். திடீர்னு பார்த்தா குரான் ஓடிக்கிட்டு இருக்குது. குரானில் இருக்கிற ஒரு வரிகள் வந்து யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது இவர் பெரிய ஸ்டோரி 1 ஹவர் ஸ்டோரியை காதில் போட்டு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் அறியாமலே படுத்து தூங்கி இருக்கிறாருங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது 3 மணிக்கு காதில் ஹெட்செட்டில் வந்து ஒரு மாதிரி குரான் சவுண்டு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாரு. பார்த்தா குரான் ஓடிட்டு இருந்திருக்குது. இதுக்கும் அந்த அமானுஷத்துக்கும் எதனா ஒரு சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் தான் இந்த கமெண்ட்டை போட்டிருக்கிறாரு. பிரதர், ஆக்சுவலாக இது வந்து நல்ல விஷயந்தான். குரான் வந்து உங்களோட காதில் கேட்குறது நல்ல விஷயந்தான். பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கும்போது அது நல்ல விஷயந்தான். அதை வந்து நீங்கள் அமானுஷமாக பார்க்காதீங்க. அது போக ப்ராக்டிக்கலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோ ப்ளே ஆகி அடுத்த வீடியோ வரும். இல்லை அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வரும். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது மேபி ஒரு ஜின் கதையாக கூட இருக்கலாம். நான் முஸ்லீம் ஸ்டோரி சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் நம்ம யூடியூப் பண்ணாச்சு கீழே எடுத்து போடுவோம். அப்படி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகிருக்குது. இதுதான் உண்மை. அதனால் நீங்கள் வந்து பயப்படாதீங்க, ஓகேவா? அடுத்ததாக முருகலட்சுமிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணே, எப்போதில் இருந்து ஸ்டோரி பார்க்குறேன்னு எனக்கே தெரியலை அண்ணா. ஆனால் நான் ஒரு 1 இயருக்கு மேலே பார்த்துட்ருக்குறேன்னு நினைக்கிறேன். நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் ரெஸ்ட் ரூம் 3rd ஃப்ளோர் அண்ணா. நான் டெய்லி நைட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ கேட்டுகிட்டே போவேன் உங்களோட ஸ்டோரியை அண்ணா. ஹெட்செட்டில் அப்போலாம் ரெஸ்ட் ரூம் தனியாக போகவே பயமாக இருக்கும் அண்ணா. ஆனால் நான் இப்போது 1 வீக் மேலே தான் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறேன். அன்பை நமக்கு பிடிச்சவங்களுக்கு காட்டாமல் இருக்கக்கூடாது. அன்பை நமக்கு பிடிச்சவங்களுக்கு காட்டாமல் இருக்கக்கூடாது. என்ன நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா ஐ எம் ரியலி வெரி சாரி அண்ணா. இவ்வளோ நாள் என்னோட அன்பை அண்ணாக்கு காட்டாமல் இருந்ததுக்கு தேங்க்ஸ் யூனிவர்ஸ் அண்ணா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதாவது அன்புங்கிறது அவங்க எதை சொல்கிறாங்கன்னா கமெண்ட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து அன்பாக கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணுறேன் இல்லையா, என்னோட உறவுகள் மாதிரி. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏன் இந்த அண்ணனுக்கு வந்து அன்பை காட்டாமல் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கச்சி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் நினச்சதே போதும். நீங்கள் கமெண்ட் பண்ணி தான் உங்களோட அன்பை காட்டணும்னு இல்லை. நீங்கள் எல்லாருமே என் மேலே அன்பாக தான் இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். அண்டு நிறைய பேர் இவங்க சொன்ன மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, இந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்டதுக்கப்புறமா எனக்கு பாத்ரூம் போகவே பயமாக இருக்குது, வீட்டுக்குள்ளே பயமாக இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் ஒரு 10 பேர் தான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 100 பேர் 1000 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பார்க்கும்போதுனா வெளியவே லைவாகவே என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே
எனக்கு பேய்னா பயங்கரமா பயம்ண்ணே. என்னைக்கு நான் உங்களோட வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேனோ, அடுத்து ஒரு 10 நாள்லேருந்து 1 மாசம் வரைக்கும் செம பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு இந்த பயமே போயிடுச்சுண்ணா. இப்போ அந்த பேய பார்த்து பயப்படுறதே கிடையாது. அவங்க அம்மாவுமே சொல்றாங்க, கூட இருக்கிறவங்க. ஆமா தம்பி, இவங்க வந்து பேய்னா ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா இப்ப அந்த மாரி பயமே கிடையாது. நைட் நேரத்தில தனியா போறது, லைட்டே இல்லாத இடத்துல கூட இவங்க டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு கூட தனியா கூட போயிடுறாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. மத்தவங்க எல்லாருமே உங்களோட மைண்ட் செட்ட நான் வந்து ஒரு கதை சொல்றேன் அப்படின்னா, அதுல வெறும் கதை மட்டும் இருக்காது. வெறும் பயம்புடுத்துற விதம் மட்டும் இருக்காது. அதுல எப்படியாச்சும் ஒரு சோசியல் மெசேஜ் ஒண்ணு வச்சிருப்பேன். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இந்த பேய பார்த்து பயந்தா தான் அது உங்கள வந்து அட்டாக் பண்ணும். பேய பார்த்து பயந்தா தான் அட்டாக் பண்ணும். அத பார்த்து நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நெறைய கான்ஃபிடென்ட்டான விஷயங்கள் தான் பேசியிருப்பேன். அத பார்த்துட்டு நெறைய பேர் வந்து, இப்ப அந்த பேய பார்த்தா பயமே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாதிரி நீங்களும் ஆயிட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அடுத்ததா பிரியா மேத்யூங்கிறவங்க, "ஹாய் பிரதர், திஸ் இஸ் பிரியா. மை டாட்டர் பர்த்டே ஜூன் 27. ஒரு விஷ் பண்ணுங்க. ஷி வில் ஹேப்பி பாப்பா நேம் அனு. அனுலயா." ஹாய்டாமா அனுலயா, உங்களுக்கு ஜூன் 27 வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா பிரியா சொல்லியிருந்தாங்க. அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டேடா தங்கம். ஹேப்பியா இருங்க. அம்மா பேச்ச கேட்டு ஜாலியா இருங்க. அடுத்ததா ரம்யா கே அப்படிங்கிறவங்க, "அண்ணா, அக்கா மாமா கல்யாண நாள். அக்கா மாமாவுக்கு கல்யாண நாள் ஜூன் 13. எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் கல்யாண நாள் ஜூன் 27. விஷ் மீ அண்ட் மை மாமா அண்ட் சிஸ்டர் அண்ட் மாமா." எப்பா! ஒரு குடும்பத்துக்கே வந்து இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 27 அண்ட் ஜூன் 13 உங்களோட அத்தை மாமாக்கும் உங்களுக்கும் வெட்டிங் அனிவர்சரி, அதாவது அட்வான்ஸ் வெட்டிங் அனிவர்சரி. ஹேப்பியா இருங்க. அடுத்ததா மதுரி சங்கர் அப்படிங்கிறவங்க, "அண்ணா, என்னோட வேல்முருகன் மாமாவுக்கு 24th ஜூனுக்கு பர்த்டே. விஷஸ் சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ்ன்னு" போட்டிருக்கிறாங்க. வேல்முருகன் மாமா, உங்களுக்கு வந்து ஜூன் 24 வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. சந்தோஷமா இருங்க. வெங்கட் பிரியா, "அண்ணா, என் நேம் பிரியா. எனக்கு ஜூன் 13 பர்த்டே. விஷ் பண்ணுங்க அண்ணா ப்ளீஸ்." ஜூன் 13 வந்து பிரியாமாக்கு வந்துட்டு பர்த்டே. உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேமா. ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. ஜூன் 21 என்னோட லவ்வருக்கு பர்த்டே. அண்ணா, அவங்க நேமு காதர் மீரன். விஷ் பண்ணுங்க அண்ணா. இப்படியெல்லாம் கிளம்பிட்டீங்களா? ஏங்க, அப்பா, அம்மா, தங்கச்சி, பாட்டின்னு சொல்லிட்டு வந்தீங்க. சரி, இப்போ என்ன லவ்வருக்கெல்லாம் தூது விட ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கு தனியாக ஒரு ஷோ இருக்குதுங்க. அந்த லவ் ஸ்டோரிலாம் சொல்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்டோரி, அதாவது தனியாக ஒரு ஷோ வந்துட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கணுமே தவிர்த்து அதுக்கான நேரம் அமையலை. கூடிய சீக்கிரம் அதை ஆரம்பிச்சிருவோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தான் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லணும். சரி, இருந்தாலும் சொல்லிட்டீங்க. ஜூன் 21 வந்து காதர் மீரன் அப்படிங்கிறவருக்கு, அதாவது காதல் மன்னன், அவர் காதர் மீரன்கிறது பையன் தானே? ஆமாம், காதர் மீரன் அவருக்கு வந்து ஜூன் 21 வந்து பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பிரதர். உங்களோட லவர் உங்களுக்கு விஷ் பண்ண சொன்னாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஜாலியாக இருங்கன்னு சொல்ல முடியாது, சந்தோஷமாக இருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன் ஓவர். இன்னைக்கு ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன்னு இல்லை, கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். பிகாஸ் 2 மணி நேரம் ஸ்டோரிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்கிறது தான் எனக்கு என்னோட மைண்டில் இருக்குது. இன்னொன்றும் சொல்லிக்கிறேன், முதல் முறையாக யூடியூப்பில் இந்த மாதிரி பாட்காஸ்ட்டில் 2 மணி நேரம் ஸ்டோரி ஃபஸ்ட் டைமாக போடுற ஒரு பாட்காஸ்ட்னால் அது நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோ தான், மிஸ்டர் பிரபாகரன் சேனல் தான். இதை வந்து நம்ம ஒரு பெருமையாகவே சொல்லிக்கலாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வீடியோ பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பட் இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்டோரியை கேட்டு முடிச்சுட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதையும் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள்ங்க. நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.